திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கணிய பொம்மோடவள் பூரி கப்பிய கரிமுகன் அடிவேன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவன் கற்பகமென வினை கடித்தேன் தம்மதியமும் வைத்திடும் அரண் மகன் மப்பொருதிரள் போயனும் மத்தல வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொண்டு பணிவேன் தமிழடைய முப்படைகின்றன் முப்படை எழுதியம் முப்பது கொடு சுத்திரமணிபாடு மப்புணம் அதனிடை அக்குற மகளுடன் அச்சிலூடு தனை அக்கணமனம் அது பெருமா அருள் தந்தையும் குலமானவை ஈத்தனையாள் கந்தா கரிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலிர்கோன் பொழித்த புகழிர்கோன் கடல் போற்றி ஆளின் இசைகள் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவல் ஊரு வண்டொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடன் ஆகிய ஸ்ரீவல்லல் வைத்தியநாதன் பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து கந்தபுராணத்தின் அதிவீரன் கதைப்படலும் பற்றி முடிப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கூறுகிறோம். அதன் அடிப்படையில் போதமொழி சூந்தமொழி புகன்ற காந்த புகழ் கடலில் படிந்ததன்கண் கொள்ளதான வேததுவன் குரல் அறிந்து வையம் உய்ய வெய்யது பிறவி என்னும் வெம்மை தீர காதலில் பூங்கொழில் காஞ்சி புகற்றில் ஏறி சலதி அமுதினை நிகர் சென்ற அவிலதான காதல் மலை புரிந்த அருட்கொண்டலான கட்சியப்பன் இது வாதம் உச்சி வைப்பார். நாம் இப்பொழுதுமே ஒரு தளத்தில் தான் சொல்லுவோம். அதன் அடிப்படையில் என்று இளஞ்சி குமாரர் என்று கூறப்படுகின்ற இளஞ்சி முருகருமான பற்றி அந்த திருக்குறளானது அகத்திய மாமுனிவர் கைலாயத்தில் இருக்கும் பொழுது சுவாமியுடைய திருக்கல்யாணம் நடக்கின்ற நேரத்தில் அத்தனை தேவர்களும் அங்கே கைலாய மலையில் கூறினார்கள். அப்படி கூறும்பொழுது வடதிசை அமிழ்ந்து தென் திசை மேலோங்கி இருந்தது. அதை சமப்படுத்துவதற்காக அகத்திய மாமுனிவரை சிவபெருமான் இந்த தென் திசைக்கு அனுப்பினார். அப்படி அனுப்பும்போது அவருக்கு உபதேசம் செய்து அனுப்பினார். பெருமானே, அத்தனை தேவர்களும் இங்கே உங்களுடைய திருமணத்தை பார்க்க அடியனை மட்டும் நீங்கள் அங்கே அனுப்புவதன் காரணம் என்ன என்று கேட்டார். அப்படி கேட்கவும் சிவபெருமான் கூறினார், நீ எப்பொழுது எங்கிருந்தாலும் அங்கே உனக்கு திருமண காட்சியை நாம் தந்தருவோம் என்று சிவபெருமான் கூறினார். அப்படி கூறியதும் அங்கிருந்து கிளம்பி நேராக தென் திசையை நோக்கி வந்தார். அப்படி வரும்போது திரு குற்றாலத்தில் அங்கே வைஷ்ணவத்தலமாக இருந்த அந்த குற்றாலத்தில் அகத்திய மாமுனிவர் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் திருநீர் பூசி இருக்கின்றார் என்று சொல்லி அவர்கள் விடுவதில்லை. அப்படி விடவில்லை என்று சொன்னதும் உடனே இந்த இளஞ்சி என்கின்ற தளத்தில் பங்கு முருகப்பெருமானை தியானித்தார் நமது அகத்திய மாமுனிவர். அப்படி நினைத்த மாத்திரத்திலே அங்கே முருகப்பெருமான் கூறி அறினார், நீ வைணவ வேடத்தோடு சென்று நீ
குற்றாலத்து அங்கே குற்றாலநாதராக ஆக்க வேண்டும் என்று முருகப்பெருமான் கூறியவர்கள அங்கிருந்து கிளம்பி குற்றாலநாதரை போய் பார்த்தார். அங்கே முதலில் பெருமாள் வீட்டில் இருந்தார். வைஷ்ணவ வேடம் போட்டுக்கொண்டு அகத்தியமாக அங்கே உள்ளே சென்று அப்படி உள்ளே சென்று அவர்கள் பார்த்ததும் வைஷ்ணவ வேடத்தை கண்டு அவர்கள் உள்ளே அனுமதித்தார்கள். உடனே உள்ளே சென்று பெருமாளை குருதி பலா குரு என்று பெருமாளை அப்படியே சிவலிங்கமாக மாற்றினார் நமது அகத்தியமாக. இந்த இளஞ்சி முருகப்பெருமானுடைய திருவருளினால் தான் அங்கே குற்றாலநாதராக சுவாமி அங்கே வீட்டிருக்கின்றார். உடனே அங்கே அகத்தியமாக ஒரு வெண் மறுநாள் அங்கே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து அங்கே வழிபாடு செய்தார். இப்பவும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த சிவலிங்கம் இளஞ்சி முருகப்பெருமானுடைய அந்த தலத்தில் அங்கே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தலம் இந்த இளஞ்சி குமார். அங்கே முருகப்பெருமான் இளமையாக அங்கே வீட்டிருக்கின்றார். மாயையை நீக்குவராக அங்கே வீட்டிருக்கின்றார். அருமையாக அந்த திருக்கோயிலானது இப்பவும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அனைவரும் இங்கே திருமணம் நடத்துவார்கள். அப்படிப்பட்ட இளஞ்சி முருகப்பெருமானுடைய திருக்கோயிலானது இளஞ்சி தான். இளஞ்சி அகத்தியமானவர் அப்படியே அங்கேருந்து தென் திசையிலேருந்து வராரு சார். வரும்போது திருக்கல்யாணம் இங்கே சபை அத்தனை தேவர்களும் இங்கே இருக்க, நான் மட்டும் என்னை மட்டும் நீங்கள் அங்கே அனுப்புறீங்களேன்னு சொல்ல, உடனே நீ கவலைப்படாத, நீ எங்கே இருந்தாலும் நான் உனக்கு காட்சி தரேன்னு சிவபெருமான் சொல்ல, உடனே அங்கேருந்து கிளம்பி வந்து இந்த இளஞ்சி முருகப்பெருமானுடைய தலத்தில் முதல்ல வர்றாரு, குற்றாலத்துக்கு வர்றாரு. அங்கே வைஷ்ணவர்கள் அதிகமாக இருக்காங்க. அது பெருமாள் கோயிலில் தான் இருக்குது. இவர் திருநெல் பூசிட்டு போனதும் அவங்க உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. உடனே இங்கே இளஞ்சி குமாரர் கோயிலில் வந்து தான் அவர் முருகப்பெருமானை தியானிக்கின்றார். தியானித்ததும் உடனே சுவாமி நீ அவருடைய இடத்திலே போ அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் சொல்கிறார். உடனே வைஷ்ணவ வேடம் அணிந்து உள்ளே சென்று அங்கே உள்ளே போய் அங்கே சிவலிங்கமாக மாற்றி விடுகின்றார் அகத்தியம். அப்படி இந்த இளஞ்சி குமாரன் என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த குற்றவாளியாக ஆக்கக்கூடிய அகத்தியம் என்றார் இந்த இளஞ்சி. இங்கே உடனே அந்த சுவாமி அங்கேருந்து காட்சி கொடுத்த காரணத்தினால் அங்கேயே சாமி விட்டிருக்கின்றார். ரெண்டாவது கபிலர், துர்வாச முனிவர் போன்ற முனிவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க முருகப்பெருமான் அங்கேயே தங்கி விடுகின்றார். எங்கே அந்த இளஞ்சி முனிவர்களுக்கு எல்லாம் தலைமையாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான். ஏன்னா 18 சித்தர்களுக்கு தலைவர் யாருன்னு யாருன்னு சொல்லுவாங்க, முருகப்பெருமான் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தலம் இளஞ்சி திருக்குமாரர் திருக்கோயில். அங்கேயும் பார்த்திங்கன்னா கல்யாண காட்சி காமிச்சிருக்காரு நமது சிவன். அதனால் அந்த திருக்கோயிலில் அடிக்கடி கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கும். இளஞ்சி முருகன் நிறைய வேணும், எங்கெங்க கல்யாணம், நம்ம இளஞ்சி முருகன் கோயிலில் தான் அப்படிம்பாங்க. ஏன்னா அப்படி அத்தனை பேரும் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் செம்மையாக இருக்கும். இப்போது இந்த அங்கெல்லாம் யார் திருமணம் முடிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் செம்மையாக இருக்குது என்று அங்கே உள்ளவர்கள். ரெண்டாவது எல்லா முனிவர்களுக்கும் அங்கே கபில முனிவர், துர்வாச முனிவர், வரணர் போன்ற முனிவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு அங்கேயே சுவாமி வீட்டில் இருக்கின்றார் என்று சொன்னால் பக்தர்கள் என்ன கூறுகின்றார்களோ அதை முருகப்பெருமான் சாமி என்ன சொல்கிறாரோ அதை அடியார் கேட்பாங்க, அடியார் என்ன சொல்கிறாரோ அதை அப்படி அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு எங்கள் இளஞ்சியில் அங்கே குமாரராக திகழ்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தலம். இது எங்கே இருக்குது அப்படின்னா குற்றாலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. தென்காசியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. ரெண்டும் ஊடால இந்த இளஞ்சி முருகப்பெருமானுடைய திருக்கோயில். இது சோமாஸ்கந்த மூர்த்தியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கிட்டு விசாலமை, இங்கிட்டு குற்றாலநாதர் நடுவில், இங்கே இளஞ்சி முருகப்பெருமான், சுவாமி அம்பாளுக்கு நடுவில் முருகப்பெருமான் அங்கே வீட்டு. ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் அந்த காஞ்சி காமாட்சி கோயில் ஒன்று தனியாக இருக்கும், ஏகாம்பரேஸ்வரர் தனியாக இருப்பார், நடுவில் சாமி முருகப்பெருமான் தனியாக இருப்பார். அந்த இடத்துக்கு குமார கோட்டம் என்று. இப்படி சுவாமி எதற்காக இப்படி இருக்கின்றார் என்று சொன்னால்
சொன்னால் அவர் சச்சிதானந்த மூர்த்தியாக இருக்கின்றார். சத்து சித்து ஆனந்தமாக, சத்து என்பது சிவம், சித்து என்பது சக்தி, ஆனந்தம் என்பது முருகன். சச்சிதானந்த மூர்த்தியாக சுவாமி அங்கே இருக்கிறார். சத்துனா எனக்கு என்ன அர்த்தம்? கரெக்டாக சுவாமி நோக்கணும். அப்போ கொஞ்சம் சத்து என்பது நிலையானது என்றார் சாமி. நிலையானது. சித்து என்றால் அறிவுடையது என்று பொருள். அறிவுடைய பொருள், அது பேரறிவுடைய பொருள். ஆனந்தம் என்பது என்று நிலையாக இருக்கக்கூடியது ஆனந்தம். இப்போ மற்ற இன்பங்கள்லாம், இந்த உலக இன்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நொடி பொழுது மறைந்து வரும். இந்த உலகத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, நொடி பொழுது வந்து போகக்கூடிய இன்பம் தான். அது எந்த இன்பமாக இருந்தாலும் சரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுலேருந்து, சைக்கிள் ஓட்டுறதுலேருந்து, பைக் ஓட்டுறதுலேருந்து, கார் ஓட்டுறதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நொடி பொழுது வந்து போகக்கூடிய சிற்றின்பங்களாகவே இருக்கும். எதுவும் நிரந்தரம் கிடையாது. வண்டி புதுசாக வாங்குகிறோம், எத்தனை நாளைக்கு அது உழைக்கும்? 20 வருஷம் கேரண்டி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம 5 வருஷத்துலேயே வண்டியை விட்டுருவோம். 5 வருஷத்துல வண்டியே காலி பண்ணி புது வண்டி வாங்கணுங்க, இது சரியில்லைங்க, விற்றுருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? விற்றுருவாங்க. அதை 10 தடவை வேலை பார்த்து அதை சரி பண்ணி ஓட்டுவாங்க. ஒரு 20 வருஷம் வரைக்கும் ஓட்டுவாங்க. வாங்க. இப்படி சத்து சித்து ஆனந்தமாக அங்கே எல்லா தளத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த சச்சிதானந்த மூர்த்தி தான் செய்யணும். சோமஸ்கந்தர் தான் தேரோட்டத்தில் போன்ற உற்சவமூர்த்தியாக அங்கே சுவாமி இருக்கு. கண்டிப்பாக 2 பேருக்கு நடுவில் நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு முருகப்பெருமான் அப்பப்போ காட்டிகிட்டே இருப்பார். ஏன்னா அந்த ஆனந்தத்தை கொடுப்பது யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். வழிபடுகின்ற பக்தர்களுக்கு ஆனந்த விளைவிக்கவே வேண்டாம், விளைவிக்கணும். அப்படியா கொஞ்சம் கொடுங்களேன். அப்படி சத்தியானந்த மூர்த்தியாக அங்கே முருகப்பெருமான் இருக்கின்றார். அதனால்தான் பல இடங்களில் சிவபெருமான் அம்பாளுக்கு நடுவில் சுவாமி முருகப்பெருமான் அங்கே வீட்டு. அப்படி வாய்ப்பு கிடைத்தால் நாம் என்ன செய்யலாம்? அந்த இளஞ்சி முருகப்பெருமானை போய் நாம் சென்று தரிசிக்கலாம். அற்புதமான கோயில். அடியில் போகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. முருகப்பெருமான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அடியில் வந்து அவர் சுற்றி வரும்போது திரை போட்டுருந்தாங்க. அடியில் கோயிலில் திரை போட்டுருந்தாங்க. பார்க்க முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்படின்ட்டு டைம் வேறு ஆகுது. இன்னொரு இடத்துக்கு வேறு போக வேண்டியது, ஒரு அடியார் வீட்டுக்கு வேறு போக வேண்டியது. முதல்ல போயில, அதுக்கப்புறம் நிறைய தடவை போயிட்டு வந்துட்டேன். தடவை இளஞ்சி முருகப்பெருமானை பார்க்கும்போது டயம் ஆகிட்டே இருக்குது. திரை போட்டிருக்காங்க. முதல்ல வந்து சாமி பார்க்க முடியலையே அப்படிங்கிற வருத்தத்தில் கிளம்போன்னு நினைக்கிற நேரத்தில் படக்குன்னு திரையை திறந்து லட்சக்கால் தீபம் காட்டினாங்க. அது பேருந்தமாக இருந்தது அந்த திருத்தல். அது மாதிரி அங்கே ஒரு 2010 இருக்கும். அப்போ வந்து கும்பாபிஷேகம் இருந்துச்சு. அப்போ சன்னிதானத்தோடு சேர்ந்து எல்லாம் போய் இந்த இளஞ்சி குமாரர்கள் போய் நாங்கள் தரிசனம் செய்வோம். கும்பாபிஷேகம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சுவாமி. அது மாதிரி நிறைய திருக்கோயில் அந்த இளஞ்சி முருகப்பெருமானை பார்த்ததுக்கப்புறம், அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்ததுக்கப்புறம் நிறைய திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை பார்க்க வைத்தார் முருகன். இப்படி பல சிறப்புகள் அற்புதங்கள் எல்லாம் முருகப்பெருமான் அந்த தலத்தில் இருந்து செய்ய முடியும். வாய்ப்பு கிடைத்தால் நாம் என்ன செய்யலாம்? அந்த தலத்தை போய் சென்று வழிபாடு செய்து பல அருள்களை பெற்று நாம் என்ன செய்யலாம்? பலவாறு நாம் பல அற்புதங்களை எல்லாம் செய்யலாம். அந்த முருகப்பெருமானே அவர்களுக்கு நிறைய கோயில் எங்களை சுற்றி நிறைய இருக்கு கோயில். அம்பாசமுத்திரம், பிரம்மதேசம் போயிருக்கீங்களா? சிறப்பான கோயில், சாமி கோயில், பிரம்மதேசம். அந்த திருக்கோயிலெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா லைட்டே கிடையாது. உலகத்துக்கு பண்ணுவோம் போயிட்டு லைட்டு சாயங்காலம் சாமிக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த விளக்குடியில் தான் அபிஷேகமே நடக்கும். அப்படி இருந்துச்சு. அது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு இப்போ கொஞ்சம் லைட்லாம் போட்டாங்க. முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தானே அது அம்பாசமுத்திரத்தில். அம்பாசமுத்திரம் தென்காசி இல்லை, அந்த சைடு சுற்றி தான். தென்காசி, அம்பாசமுத்திரம், இது கடையநல்லூர், இது எல்லாம் அங்கக்குள்ளே சுற்றி நிறைய திருக்கோயில் இருக்குது. அதில் பிரம்மதேசம் கோபுரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெருசாக இருக்கும், சூப்பராக இருக்கும் கோயில். 2004 அங்கே அப்போ முதல்ல போகும்போது 2004 பிரம்மதேசம். அப்புறம்
அதுக்கப்புறம் உலகப்பணி பண்ணிவிட்டு அப்படியே நைட்டு அபிஷேகம் முடிஞ்சு தான் கிளம்புவோம் நினைக்கையில் அங்கே லைட்டே கிடையாது. அந்த விளக்குடியில் தான் அபிஷேகம்லாம் பண்ணாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த விளக்குடியிலே சுவாமி அவ்வளோ அற்புதமாக இருப்பார். நீ லைட்டு போட்டு பார்க்குறது காட்டணும், விளக்குடியில் பார்க்கும்போது சுவாமியுடைய அருள் தனியாக இருக்கும். அப்படி அந்த திருக்கோயில் அதுவும் சாமிக்காவது விளக்குடி இருந்துச்சு, அம்பளுக்கு சுத்தமாக அதுவும் இல்லை. இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், விளக்கு மெனக்கிட்டு வாங்கிட்டு வந்தோம். அந்த ஒரு பக்கத்தில் இது கடையே கிடையாது. அந்த ஊரில் கோயிலும் ஒரு 10 வீடு தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது அந்த ஊரில். உடனே அங்கே உள்ள ஐயத்தை வண்டியை வாங்கி தென்காசிக்கும் எங்கேயும் போயிட்டு இருந்தாங்க. அவங்க தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. போய் விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து அம்பாள் இதில் வந்து விளக்கு ஏற்றி அப்புறம் ஒரு டன் எண்ணெய் கடையும் அங்கே கொண்டு கொடுத்துட்டு தான் வந்தாங்க. இந்த எண்ணெய் கடை வச்சு தினச்சி நீங்கள் எரிச்சிக்கிட்டுருங்க, யாராவது வர்றான் அடியார் வர்ற மட்டும் நீங்கள் எண்ணெய் கேட்டு வாங்க, மற்ற எதுவும் கேட்க வேண்டாம், எண்ணெய் கிழங்கு அதை வச்சு நீங்கள் சாமிக்கு இப்போதைக்கு செய்யுங்க, அதுக்கப்புறம் சாமி திருவிழா லைட்டெல்லாம் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட் கோயில் தான், சரியாக கவனிக்காமல் விட்டாங்க அந்த கோயிலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம், எல்லாமே லைட் போட்டுருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்படி அதை சுற்றி நிறைய திருக்கோயிலெலாம் இருக்குது. இலங்கை திருப்பெருமானை சுற்றி பல திருக்கோயில்கள் அமைந்துள்ளன. வாய்ப்பு கிடைத்தால் நம்ம தளத்திற்கு சென்று வழிபாடு செய்ய முயலாம் என்று சொல்லி இப்போ இன்று அதி வீரன் வதைப்படம் பற்றி சொல்லிட்டு நேற்று வரலையும் போயிருக்கேன் சார். சரி 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 சரி. இலங்கை வீழ்படம் முடிந்து அதிமீறல் வதைப்படம். இலங்கையானது கடலில் முழுகவும் அந்த நகரத்தை அப்போது காவல் காத்து கொண்டிருந்த ஒளியுடைய வேலையுடைய அதிவீரன் என்பவன் அதனை அறிந்தார். இப்போ இலங்கை கடலில் மூழ்கிடுச்சு. அவர் பாதத்தை வச்சார், கடல் உள்ள மூழ்கிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வீரபாகத்தேவர் எப்படிப்பட்டவர், வீரமுடையவர். அப்படி அவனுக்குமே கடலுக்குள்ளே மூழ்கிடுச்சுன்னா அப்போ இலங்கை அவருடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ரெண்டாவது, அவர் யாருடைய அருளை பெற்றவர், முருகப்பெருமானுடைய அருளை பெற்றவர். அப்போ அந்தளவுக்கு அவருக்கு சக்தி இருக்கும். பாதத்தை வச்சாரு, இலங்கை உள்ளே முங்கிடுச்சு. இப்போ நேற்று போன படத்தில் என்ன பார்த்தோம், இந்த முகுதவங்களாம் தப்பிச்சம் படைச்சவங்க எந்திரிச்சு மேலே வராங்க. சில பேர் மீனுக்கு இறையாறாங்க, சில பேர் மீனையெல்லாம் எடுத்து வாயில் சாப்பிட்டுட்டு மேலே வராங்க. அப்படின்லாம் நேற்று பார்த்தோம். அப்படி இருக்கவும் உடனே அதை காவல் காத்து கொண்டு பேர் அதிவீரன் என்று பேர். இப்போ யாருன்னே தெரியல. இப்படிப்பட்ட இந்த மாதிரி செஞ்சது யார், இலங்கையே மூழ்கிற அளவுக்கு செஞ்சது யாருன்னு இந்த அதிவீரனுக்கு தெரியல. அப்போ என்ன சொல்கிறான், தாம் காவல் மேற்கொண்டிருந்த இலங்கை கடலில் முழுவதையும் கண்டு அதிவீரன் மிக்க துன்பத்தை அடைந்தான், வெட்கமும் கொண்டான், சிறந்து பெருமூச்சு விட்டு தீயர நகைத்தான். தனக்கு பின் இவ்வாறு என்னலாம், அழகு பொருந்திய சூரபத்மனோ அல்லது அவனுடைய தம்பியரான தாரிகாசுரனோ, சிங்கமுகாசுரனோ, அவர்களின் மைந்தரான பானுகோபனோ, அக்னிமுகனோ, இரணியனோ, வஜ்ரவாகுவோ, அதிசுரனோ, அசுரேந்திரனோ முதலியோரோ ஐயந்தீர அறிய இயலவில்லை. அவர்களே அல்லாது இத்தகைய செயல்களை செய்வோம் யார்? இது இலங்கையை அவங்கள தவிர வேறு யாரும் இந்த மாதிரி செய்ய முடியாது. வேறு யாரும் செஞ்சிருப்பாங்க. அதுக்கு முதல்ல யாரெல்லாம் சொல்ல இருப்பாங்க, காரிகாசுரனோ இல்லை சூரபத்மனோ இல்லை சிங்கமுகாசுரனோ, இவங்க யாராவது செஞ்சிருப்பாங்களா அப்படின்னா அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வஜ்ரவாகு, அவர் தம்பி, அவரோட பையன் பானுகோபன், இவர்களெல்லாம் செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா அவர்களும் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ யார் செஞ்சிருப்பான்? அவர்களாக இருந்தாலும் இவ்வாறு செய்வதற்குரிய காரணம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் தம் ஊருக்கு தீயதை செய்ய மாட்டார்கள். தம் ஊருக்கே தீயதை செய்ய நினைப்பாங்களா அவங்க, சூரபத்மனோ இல்லை சிங்கமோ? அப்போ அவங்க செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. நான்குவன் திருமால் சிவபெருமான் என்ற மூவரும் இவ்வாறு செய்வதற்கு நினைக்க மாட்டார்கள். ஏன்னா சிவபெருமான் கருணையை வடிவானவர். அவர் என்ன செய்ய மாட்டார், எந்த உலகத்தையும் அடிக்கணும்னு நினைக்க மாட்டார். ஏன்னா அவர் கற்பனை கடந்து சொல்லி கருணையே உருவமாகும். அற்புத கோலம் நீடி அறுவடை சிரத்தின் மீதாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடம் நடந்து செய்கின்ற பூங்கலில் போற்றி என்று கூட சைக்கிளா சந்திகள் அருமையாக. மகாவிஷ்ணு அப்படி செய்ய மாட்டார், உடனே அடிக்கணும்னு நினைக்கும். ஏன்னா அவர் காத்த தொழில் செய்கின்றார். படைக்கின்ற தொழில் செய்கின்ற பிரம்மாவும் அப்படி நினைக்க மாட்டார். வேறு யார் அப்படி நினைப்பா அப்படின்னு வச்சுக்கிறார். நல்ல தெரிஞ்சுக்கோங்க, இந்த மும்மூர்த்திகளில் சிவபெருமான் வரமாட்டார். பிரம்மா விஷ்ணு எல்லாம் சொல்லுவாங்க, பிரம்மா விஷ்ணு சிவன் படிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சிவன் கிடையாது, அங்கே வந்து ருத்ரர் ஒருவர். ருத்ரர்னா சிவபெருமானுடைய உருவத்தை பெற்றவர்னு அர்த்தம்.
சிவபெருமான் மாதிரி புலி தொழிஞ்சிருப்பார், நாகம் வச்சிருப்பார், எல்லாமே சிவபெருமானுடைய உருவத்தை பெற்றிருப்பார். ஆனால் அவர் வந்து சிவபெருமான் கிடையாது. சார்வம் பெற்ற அடியார். சுந்தரம் சாமி எப்படியோ அதே போல் சார்வம் பெற்ற ஒரு அடியார்கள் தான் இது செய்வாங்க. இந்த அழித்தல் தொழிலை செய்வாங்க. அதில் தலைமையானவர் யார் அப்படின்னா ஸ்ரீகண்டர். அவர் தான் என்ன செய்வார், எல்லாத்தையும் உருத்திரர்கள் எத்தனை இருக்குன்னா 11 கோடி உருத்திரர்கள். 1 2 கிடையாது, 11 கோடி உருத்திரர்கள். அதில் தலையாயவர் இது ஸ்ரீகண்டர். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிற யாவர் மற்றறிவார் பந்தனை வீரனியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழும் அருளிய பரணே செந்தலல் குறை திரு வேணியும் காட்டி திருப்பெருந்துறை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று யார் வர்றா? நம்மளும் மாணிக்கம். மூவரும் அறிகிறர் யாவர் மற்ற அறிவார். இந்த மூவராலையும் அறிய முடியாதவர்கள் தான் மூவரும் 33 மற்றும் இந்த தேவரும் காணாத சிவபெருமான். மாயேறி மையகத்தை வந்திருந்த வார்களர்கள் வந்திக்க மையகத்தை இன்பம். சாமி குறிப்பிட்டவர் பழச்சுவை போல இருப்பாரா சிவபெருமானது? அது பழச்சுவை என அமுதென. முதல்ல என்ன சொன்னார்? அவர் பல சுவை போல இருப்பாரா சிவபெருமான்? அந்த சுவை அளவுக்கு இருப்பாரா சாமி அப்படின்னா இல்லைப்பா, அவர் வந்து அப்படி கிடையாது, அவர் அமுது அப்படின்னு 2வது சொன்னார். அமுது நாம் பார்த்துருக்கோமா? அது தேவர்கள் கடைஞ்செடுக்கக்கூடியது, அவங்க தான் பார்த்துருப்பாங்க, நாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அமுதா இருப்பாரா அப்படின்னு அடுத்த சொன்னார். அது பல சுவை என அமுதன அரிதற்கு அரிதன. நீங்கள் அமுது நினச்சிடாங்க, அது அவருக்கும் தாண்டி அரிதற்கு அரிதன, அது யாராலையும் பார்க்க முடியாத ஒரு பொருள் அப்படின்னாரு. அரிதற்கு அரிதன, நாம் நினைச்ச மாத்திரத்துலாம் சாமி ஈஸியாக பார்க்க முடியும் அப்படி சொல்லிட்டு அரிதற்கு அரிதனன்னு சொல்லிட்டு அப்போ பார்க்கவே முடியாதா சிவபெருமானா அப்படின்னு சொல்கிற நேரத்தில் எளிதன அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். எளிதன என்ன அர்த்தம்? அவர் எளிமையாக வந்துடுவார். கூப்பிட்ட ஓரளவுக்கு சிவபெருமான் ஓடி வருவார். அன்பாக கூப்பிட்டா, அன்பாக கூப்பிடாம கூப்பிட்டோம்னா சாமி வரமாட்டார். சாமி என்ன எனக்கு காட்சியை கொடுக்க மாட்டேங்கிற என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, போப்பா போப்பா வேறு வேலையை பார்ப்பா. அன்புக்கு தான் சிவபெருமான் எளிமை. அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியாத. அப்படி எளிதன்னு சொல்லிட்டு அடுத்த அமரர் கூட அறிய முடியாது, அமரர்னா தேவன் கூட அறிய முடியாத பொருள் அப்படின்னாரு. அமரரும் அறியா, இதுதான் அவனுடைய திருவுரு அப்படின்னாரு. இதுதான் அவனுடைய இலக்கணம். யாரும் காண முடியாது, ஆனால் எளிமையாக வருவார், ஆனால் அமரர்களும் காண கிடைக்காதவர் சிவபெருமான் அப்படின்னாரு. இது அவன் திருவுரு, இவன் அவன், எனவே எங்களை ஆண்டு கொண்டு இன்னொரு புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே அப்படின்னாரா. அப்படிப்பட்டவரா சாமி எளிமையாக பார்க்க முடியுமா? முடியாதா? முடியும். எப்படி பார்க்க முடியும்? அன்புனால பார்க்க முடியும். அந்த அன்பு எப்போ வரும்? வழிபாடு செஞ்சால் தான் வரும். இறைவனுக்கு இந்த மாதிரி பூப்பணி செய்கிறீங்களா, பூப்பணி செய்யணும், விடாமல் பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த பணி செஞ்சாலும் அவன் செயல் என்று நினைக்கிறோம். இன்றைக்கி நம்ம நல்லா மாலை நல்லா அழகாக கெட்டியாக அழகாக போட்டிருக்கோம். அப்படி பார்த்தோம் நம்ம மாலையை கொஞ்சம் நல்லா இடிச்சு விடுங்க சுவா அப்படின்னு நீங்கள் சொல்லி வச்சுக்கோங்க. எங்கே நம்ம மாலைன்னே நினைக்கக்கூடாது. கொடுத்ததே முடிச்சிடணும், மறந்துடணும். இன்னொன்று மற்றவங்க ஒரு மாலையை போட்டிருந்தாலும் அதை என்ன செய்யணும்? அது நல்லா இருக்குது, அவங்க கெட்டது நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டணும் மற்றவங்க. அப்புறம் தான் அவங்க இன்னும் கொஞ்சம் பணி செய்கிறதுக்கு நல்லா. 2வது, நம்மளை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது? புகழ்ந்து மற்றவர்கள் யாரையும் சொல்லக்கூடாது. உங்கள் பணியை பார்த்து மற்றவர்களே உங்களை என்ன செய்வாங்க? புகழ்வாங்க. அந்த அளவுக்கு வந்துடும். சில நேரம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் பூ சாத்திக்கிட்டு இருந்தேன். சிவா அதை நம்ம பூசுவாங்க, அதை எடுத்து கொஞ்சம் நல்லா வேலை எடுத்து போட்டு விடுங்க அப்படின்னாங்க. இது உங்கள் பூவா சிவா அப்படின்னு நான் அப்படியே பார்த்தாங்க. நீங்கள் சொப்பனையும் கேட்கலையா சிவா அப்படின்னு, சாரி சிவா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்ததுன்னா அடுத்த நிமிஷமே அது நம்ம பூங்கிற எண்ணம் வரக்கூடாது. நாம் கட்டியது என்கின்ற எண்ணம் வரக்கூடாது. கெட்டினமா பணி செய்தோமா சாமி கொடுத்துட்டு அழகு பார்த்து நம்ம வழிபாடு செஞ்சு அந்த மஞ்சள் கலர் மாலை இருக்கு பாருங்க, அந்த மஞ்சள் கலர் மாலை அது நான் ஒத்தையில வீட்டில் இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் கட்டி போட்டதுங்க அப்படின்ட்டு வச்சு
வச்சுக்கோங்க, நீங்கள் செஞ்சு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அந்த மஞ்சள் மாலை எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சாமிக்கு நம்ம போட்டது எப்படி இருக்கு பாருங்க அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. ஆனால் அப்படின்னு ஏற்கனவே சொல்லதான் பலன் கண்டிப்பாக உண்டு. ஆனால் மார்க் கம்மியாக, வெறும் 10 மார்க் போடுவது சிவபெருமான். நீங்கள் 100க்கு 100 வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். படிக்கிறவங்க 10 மார்க் எடுக்குன்னு நினைப்பாங்களா? 100க்கு 100 மார்க் எடுக்குன்னு தான் நினைப்பாங்க. அதுபோல் நீங்கள் எப்பயுமே செய்கிற தொண்டை வெளியில் கண்டிப்பாக சொல்லவே சொல்லாங்க. செய்கிற தொண்டை யாருக்கும் தெரியாமல் அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிவத்தொண்டு புரிஞ்சிட்டே இருந்தால் சாமி மேலே என்ன வரும்? அன்பு. அன்பிற்கு மூன்று அடைக்கின்றால் புதுக்கடி பூசல்கள் என்று கூட நம்ம வலியுறுத்துவோம். அப்படி அன்பினால் நாம் என்ன செய்யலாம்? இறைவனை வழிபாடு செய்தல். அந்த அன்புக்கு இறங்கி சிவபெருமான் எப்படி இறங்கி வந்து அருள் செய்யும். ஒரு நாள் நேர்லேயே வந்துடுவாரான். அவன் ரொம்ப அழைச்சிக்கிட்டே இருக்கான்ப்பா அப்படின்னு சாமி என்ன செய்வாரான்? ஒரு நாள் நேர்லேயே வந்துடுவான். சிவன் நாம் தனக்கே உடைய மேனியம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடும் யாம் ஆகி அவன் தனையான் பவனனும் நாமும் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் இவன் பன்னால் அழைப்பொழியான் என்ற ஒரு நாள் எதிர்ப்படுவேன் அப்படின்னு கூட வந்து அப்படி சிவபூஜை வந்து ரொம்ப முக்கியம். அந்த தொண்டில் வந்து சிவபூஜை ரொம்ப முக்கியம். மகாபாரதத்தில் அந்த சிவ அபராதம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு, சிவ அபராதத்தை மீறக்கூடாதுங்கிறதுக்கு அந்த சக்கரவியூகத்தை உடைச்சிட்டு அபிமன்யு உள்ளே வருவான். யாரை தாக்குறதுக்கு? துரியோதனை தாக்குறதுக்கு உள்ளே வருவான். யாருடைய பையன்? அர்ஜுனுடைய பையன் அபிமன்யு உள்ளே வருவான். துரியோதனை பார்த்தானா, யார் உள்ளே வர்றது? சக்கரவியூகத்தை உடைச்சிட்டு உள்ளே அபிமன்யு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னதும் வந்து ஒரு பெரிய ஆளே கிடையாது, நம்ம ஆளுக்கு பார்த்துக்குறாங்க அப்படின்மா துரியோதனை. எப்படி அவனை கொண்டுருவாங்க, நம்ம ஆளுக்கு கொண்டுருவாங்க, நீ கவலையப்படாது அப்படின்னா தூதன் வந்து சொல்லவும் உடனே ரெண்டாவது ஐயா பீமன் வேறு உள்ளே வந்துட்டாரு அப்படின்னதும் பீமன் வந்துட்டானதும் இவனுக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. யாருக்கு? துரியோதனுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. ஆஹா பீமன் வந்தானா எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்வாராம்? சிவபூஜை செய்ததோடு வருவாராம். அந்த தலையில் நம்ம பூ வச்சு சிவபூஜை செய்கிறோம்ல, அந்த நிர்மாலயத்தை எடுத்து பீமன் வேகமாக வந்தால் பாருங்க, அந்த பூவை மேலே போட்டு இந்த போட்டதும் சிவபூஜை இதை தாண்டக்கூடாது, சிவபூஜை இதை தாண்டுவதும் மீறுவதும் சிவ அபராதம் அப்படின்னு சொல்லி அந்த பூ எடுத்து போட்டதும் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. பீமன் அப்படி நின்றுவான். அந்த இதுக்கு கட்டுப்பட்டு அதை தாண்டி போனால், அந்த நிர்மாலயத்தை தாண்டி போனால் என்ன குற்றம் வரும்? சிவ அபராதம். சிவபெருமானை அவமதிப்பது போன்றாகும். உடனே சிவ அபராதம் ஆகி மறுபிறவில் என்ன ஆகும்? யம தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். உடனே அப்படியே நின்றுட்டான். உடனே தேரட்டி சொன்னான், உள்ளே அபிமன்யு போயிட்டான், உள்ளே போனால் அபிமன்யை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பீமன்ட்ட பார்த்து தேரட்டி சொன்னான், கொன்னாலும் பரவாயில்ல, அவன் செத்தாலும் பரவாயில்ல, நான் இது தாண்ட மாட்டேன் அப்படின்னாரான் பீமன். அப்போ எந்த அளவுக்கு சாமி மேலே அன்பு இருக்காங்க பாருங்க. அந்த சிவ அபராதம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எப்படி இருக்காங்க பாருங்க. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, துரியோதனை முதற்கொண்டு சிவபூஜை பண்ணியிருக்காங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. பாண்டவர்கள் மட்டும் இல்லை, கௌரவர்களும் என்ன செஞ்சுருக்காங்க? சிவபூஜை பண்ணியிருக்காங்க. சாமி எல்லாத்துக்கும் தான் அருள் செஞ்சுருக்காரு. கெட்டவங்களையும் விடலை, கெட்டவனுக்கு நல்லது தான் செய்கிறாரு சாமி. அப்போ இது போட்டதும் பாண்டவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த சிவ அபராதம் நம்ம விளைவிக்கக்கூடாது, இது தாண்டக்கூடாதுங்கிற இதில் அதுக்கப்புறம் உள்ள அபிமன்யை கொண்டுறாங்க உள்ளே வச்சு. அதுக்கப்புறம் அந்த செத்ததும் இறந்து அன்னைக்கு கூட சிவபூஜை விடாமல் செஞ்சாராம் அர்ஜுனன். அதனால தான் மறுபிறவில் கண்ணப்பனாயினாரை வந்து 6 நாளில் போச்சானுங்க. புரியுதவங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? சிவா துஷ்டி ஆயிடுச்சு, எத்தனை நாள் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. 3 நாளா 1 வாரமா, 16 நாளா 30 நாளா அப்படின்னு நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? கட்டுருக்கோம். அவர் அன்னைக்கு சிவபூஜை பண்ணிட்டு தான் மற்ற வேலையை பார்த்தாராம். அப்போ சிவபூஜையோட உரைவை பாருங்கள் எந்த அளவுக்கு. நம்ம இது வேற அது வேற, இல்லற வாழ்க்கை வேற, இந்த சிவபூஜை பண்ணுறது வேறு. சிவபூஜை விடாமல் எந்த நிலையிலையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன காரியம் வந்தால் நம்ம வீட்டில் இது ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போனாலும் என்ன செய்யணும்? நம்ம காலையில் முதல்ல வெள்ளத்தில் இருந்துச்சு அந்த பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன இப்படி போங்க சார், பின்னாடி போங்க. அப்போ சிவபூஜையுடைய உயர்வை எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ராமாயண மகாபாரதத்தில் முழுக்க பார்த்தீங்கன்னா சிவபூஜை தான். பஞ்சபாண்டவரும் அங்கே குஜராத்தில் பார்த்தீங்கன்னா வழிபாடு செஞ்சுருக்காங்க. பல பேர் செஞ்சுருக்காங்க. அந்த கேட்டதுக்கப்புறம் தான் பண்ணுறோம், அதுக்கு முந்தியெல்லாம் பண்ணலை. கேட்குறது நமக்கு சாமி மேலே அன்பு வரும். அதுக்கு தான் கேட்க சொல்கிறேன். அடிக்கடி தினசரி வந்து புராணத்தெல்லாம் கேட்க தான் நமக்கு என்ன வரும்? சாமி மேலே அன்பு வரும், சிவபூஜை பண்ணுங்கிற உரை போகிறோம், பூத்தொண்டு செய்யணுங்கிற உரை போகிறோம். இல்லைன்னா நம்ம வாட்டி இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக அங்கே போய் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு வேஸ்ட்டாக 1 மணி நேரம்
ஒரு மணி நேரம் மட்டுமா போவோம். நைட்டு 10:30 மணி 11 கூட ஆயிரும் சில நேரம். சரி இல்லைங்க சுவா, இந்த 10:30 to 11 ஒரு முக்கியமான ஒரு நாடகம் இருக்குது, அதை பார்க்காம நாங்கள் சாப்பிட்றது கூட கிடையாதுன்னா பாருங்களேன் அப்படிம்பாங்க. அதுலேயும் இந்த கணவனார் வேலைக்கு போயிட்டு வருவார். அது கணவனார் வேலைக்கு போயிட்டு 10 மணிக்கு வருவார். இந்த அம்மா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னங்க இப்போதான் நாடகம் இருக்கீங்க, அப்படி சேரை போட்டு உட்காருங்க, நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சட்னி ஆட்டப்படும் அப்படிம்பாங்க. நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சட்னி ஆட்டலாம். அதுக்கப்புறம் சட்னி ஆட்டி அவங்க தோசை சுட்டு சாப்பிட. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க அதுலேயும் மூழ்கிடுவாங்க. எதில் அந்த டிவியில் முழுக்க உள்ளே மூழ்கிட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா கேடு ஆச்சுங்களா. என்ன உள்ளே மூழ்கினதும் வர்றது திருடன் கூட தெரியாமல் மனுஷியாக டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. திருடன் ஒன்று வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டு இருப்பான். ஓ சும்மா இருப்பான், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. அந்த பீரோ எங்கே இருக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அந்த சாவியை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவன் சொல்லுவான் திருடன். இவங்க டிவி ஆர்வத்தில் சாவியை எடுத்து கையில் கொடுத்து உள்ளே இருக்கு எதாவது வேணும் எடுத்துக்க போ அப்படித்தாங்க. ஏன் அப்படின்னா அழுந்துதல் அந்த டிவியிலே அந்த அழுந்துதலை கொண்டு போய் நீங்கள் இங்கே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. யார்கிட்ட சாமிகிட்ட வச்சிங்கன்னா இப்போ தான் ஒரு கதை முடிஞ்சுது கரெக்டாக வாழிச்சாங்க. அந்த சிவ நிர்மாணியத்தை மீறக்கூடாதுங்கிறதுக்காக அர்ஜுன் சக்கரவையை உடச்சி உள்ள அபிமன்யு உள்ளே போவோம் சார். இது துரியோதனை கொள்றதுக்கு துரியோதனை என்ன பண்ணுவான், யார் வர்றான் அப்படின்னு சொல்லி தூதர்கிட்ட கேட்கணும். உடனே அபிமன்யு உள்ளே வர்றான் அப்படின்றதும் வந்தால் பரவாயில்ல அவனை ஈஸியை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ரெண்டாவது பீமன் உள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி தூதர் சொல்கிறான். பீமன் வந்துட்டானா நமக்கு சிக்கலாச்சே, பீமன் வந்தால் எல்லாத்தையும் தும்சம் பண்ணிடுவான் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுவான், சிவ பூஜை பண்ணதோடு போய் தலையில் இருந்த பூ எடுத்து தூக்கி எறிவார். இந்த ஏன்னா இது சிவ அபராதமாயிருமா, சுவாமி சிவபூஜை செஞ்சதோடு அது வர அந்த நிர்மாணியத்தை போட்டால் அதை தாண்டுவதும் அதை மீறுவதும் சிவ அபராதமாயிரும். அதனால் அவர் மீற முடியாமல் அப்படி நிப்பாட்டிடுவான் பீமன் வந்து. உடனே தேரட்டி சொல்லுவான், உள்ளே அபிமன்யு அங்கே மாட்டிக்கிட்டான், அவனை கொண்டுருவாங்க அப்படின்னு. கொன்னாலும் பரவாயில்ல நான் இதை மீற மாட்டேன் அப்படின்னு இருந்தாரான் பீமன். அதுக்கப்புறம் உள்ளே அவனை கொண்டுருவாங்க. அபிமன்யு கொண்டதுக்கப்புறம் விடாமல் அவர் சிவபூஜை கொண்டாங்க. அன்னைக்கு கூட அர்ஜுனன் அந்த கதை இப்போ தான் சொல்லி முடிச்சு இங்கே வரேன். ஏன்னா அப்படி அந்த சிவபூஜைக்கு அப்பயே பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிவபூஜைக்கு அப்பயே எவ்வளோ எத்தனை யுகங்கள் வந்தாலும் சரி சாமியை வழிபாடு செய்வது தான் நோக்கமே தவிர வேறு எதுவுமே யாருக்கும் எந்த குறிக்கோளும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே குறிக்கோள் சிவபூஜை ஒன்று தான். புரிஞ்சவங்களுக்கு அப்படி இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரியில் பார்த்துருக்கீங்களா, கன்னியாகுமரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பஞ்சபாண்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துட்டாங்க. அங்கே வந்து அங்கே அந்த வனவாசம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா. வனவாசம் போகும்போது அவங்க வனவாசம் எத்தனை நாள்னா 12 ஆண்டு 12 ஆண்டு வனவாசம், ஒரு ஆண்டு அறியாத வாசம்னு சொல்லி அந்த தலைமறைவாக இருக்குது. ஒரு ஆண்டு வந்து தலைமறைவாக. அந்த 12 ஆண்டு கரெக்டாக அந்த இது முடிய போகிற நேரத்தில் ஒரு நாள் 2 நாள் தான் பாக்கி இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்து இந்த யாகம் பண்ணுறாரு அந்தனர் யாகம் பண்ணும்போது அதில் ஒரு இந்த கட்டை ஒன்று அந்த அது குறிப்பாக அதில் வேலியில் போடக்கூடிய ஒரு கட்டையை வந்து ஒரு மானுக்கிட்ட சிக்கி அது மானு தப்பிச்சு ஓடுது. அதில் போய் மாட்டிக்கிறது. மான் அதை பிடிக்கிட்டு ஓடுது. அந்த சொல்கிறாங்க பஞ்ச பாண்டவர்களையும் கூப்பிட்டு அந்த இது எப்படியாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்றதும் உடனே இவங்க துரத்தி ஓடுறாங்க. அந்த மானை துரத்தி ஓடுறாங்க. ஓடும்போது இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இழப்பு வந்துடுச்சு. 5 பேரும் அந்த காட்டுக்குள்ளே அப்படியே நின்றுறாங்க. இது மான் தப்பிச்சு ஓடிடுச்சு. இப்போ ரொம்ப தாகமாக இருக்குது. அது வந்து அது நடந்த கன்னியாகுமரியில் அந்த இது இருக்கான், அந்த தடாகம். அங்கே போவோம். உடனே அந்த தண்ணி தாங்க ரொம்ப இருக்குது தான். முதல்ல யார் போகிறா அப்படின்னா 5 பஞ்ச பாண்டவர்கள் முதல்ல நகுலன் போகிறான். போய் அதை துறந்து போவோம் அப்படின்னு போகும்போது தண்ணி தாகமாக இருக்குது. சரி கொஞ்சம் தூரம் போட ஒரு 5 பேர் ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. ஒருத்தர் மட்டும் எங்கேயாவது தண்ணி இருக்குமான்னு பார்த்துட்டு போகிறாரு. அந்த தண்ணீர் என்ன சொல்லுது, இவர் தண்ணியை குடிக்கும்போது அசிரீரி மட்டும் ஒரு ஒளி மட்டும் கேட்குது. இந்த தண்ணி என்னுடையது, நீ குடிக்கிறதா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு தண்ணியை குடி அப்படின்னு சொல்லுது. ஆமாம், இது கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமாக்குன்னு எடுத்துகிட்டு தண்ணியை குடிக்கலாம். உடனே இறந்து போயிடுறாரு. நகுலன் இறந்து போயிடுறாரு. பஞ்சபாண்டவர்கள் முதல்ல யார் இறந்து போகிறான், நகுலன். 2வது சகாதேவன் போனான். என்ன அண்ணனை காணோம் அப்படின்ட்டு அவர் போனார். அவருக்கு தண்ணி தாகமாக இருந்தது. தண்ணி குடிக்க போனார். அதே மாதிரி அசிரீரி ஒளி கேட்டது.
உடனே இந்த தண்ணியை குடித்தா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு குடி அப்படின்றது உடனே அதுவும் அலட்சியமாக எடுத்துக்கொண்டு அவரும் தண்ணியை பருகினார். அவரும் இறந்து போயிருந்தார். ரெண்டாவது யார் போனால்? சகாதேவன் இறந்துரு. மூணாவது யார் போனா அப்படின்னா பீமன் போனான். பீமனும் அதே மாதிரி இறந்து அங்கே கிடக்கான். நாலாவது அர்ஜுனன் போனார். அவரும் தண்ணியை குடித்தாரு, இறந்து கிடக்காரு. 4 பேர் இப்போ இறந்து கிடக்காங்க. கடைசியாக தர்மர் போனார். 4 பேர் அந்த சபைகளை காணுங்க விட்டு போனார். போகும்போது அப்படியே பார்த்தாரு. அதே போல் தண்ணியை பருக தாகம் வந்து தண்ணி பருக போனார். அந்த அசோகி மொழி கேட்டது. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் தண்ணியை குடிக்கலாம், இல்லைன்னா உன் தம்பிகள் இறந்த மாதிரி நீ இறந்து விடுவாய் அப்படின்னு அந்த அப்படியா சரி கேள்வி என்னன்னு சொல்லுங்கள், நான் சொல்லிட்டே நான் தண்ணியை பருவேன் அப்படின்னாரு தர்மர். எப்பயுமே தர்மர் வந்து பொறுமைசாலி, பொறுமையாக இருக்கும். ஏன் நம்ம இந்த ராமாயணத்தெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு அப்படின்னா அதில் முழுவதும் சிவபூஜை வருது. அதனால் ராமாயணம் மகாபாரதம்லாம் நம்ம வந்து அப்பப்போ லேசாக நம்ம டச் விட்டுக்கிறோம். நீங்கள் கந்தபுரம் நடத்துகிறீங்களா இல்லை ராமாயணம் நடத்துகிறீங்களான்னு கேட்டக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஊடலை சில விஷயங்களை வந்து நம்ம சொல்ல வேண்டியது. ஆனால் எல்லாமே கந்தபுராணத்தில் வருது. எல்லா தெய்வங்களும் கந்தபுராணத்தில் ஐயனார் முதற்கொண்டு எல்லா தெய்வங்களும் சிறுதெய்வங்கள் முதற்கொண்டு எல்லாருமே இதில் வராங்க. காளி தேவி அடுத்து வர போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு தெய்வங்களும் வரிசையாக வருவாங்க. நீ கதை தொடர்ந்து அப்படி கட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு புரியும். அப்படி எப்பயுமே வந்து நம்ம பொறுமையாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து பலம் ஜாஸ்தி. பொறுமை இழந்தோம்னா நமக்கு பலம் கம்மி அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வீட்டில் கூட பொறுமையாக இருக்க முடியலையே. என்ன செய்ய சொல்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். வீட்டில் யாராவது பொறுமையாக இருக்கமா? எதுக்கு என்னங்க எதுனா டக்குன்னு சொல்லுங்க. பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. டக்குன்னு 2 தோசை சுட்டோமா வீட்டில் காலத்தில் வேலையை போய் பாருங்க போங்க. எதுவுமே வந்து பொறுமையாக இருந்தால் நம்ம பெருமையாக வாங்கணும். பொறுமை இழந்தால் நம்ம வருத்தப்படத்தான் சரி. அதுலேயும் பெண்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணுமா, ஆண்களை கட்டணும். இதுதான் சிறப்பு. பெண்கள் வந்து அது மாதிரி குடிஞ்சதெல்லாம் நுகரக்கூடாதான். அதுதான் பெண்களுடைய இலக்கணமா. இப்போ பூரா ஆம்பளை மாதிரி தான் எல்லோரும் போகிறாங்க. நெஞ்சு எழுபதுக்கு என்ன அடிக்கிற மாதிரியே தான் போகிறாங்க பெண்கள் வந்து. நிறைய பேர் பாருங்க ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இது ஆண்கள் போகிற மாதிரி தான் போகிறாங்க. இப்போ அப்படி ஆகிப்போச்சு நிலமை. அப்போ உள்ள காலம் கிடையாதுல்ல இது. இப்போ வந்து காலங்கள்ரமாக மாறினதுனால எல்லாமே மாறிடுச்சு. அப்படி தர்மர் என்ன கேள்வி கேளுங்க அப்படின்னாரு. உடனே அவர் அது அந்த இது அசீதி வாக்கு சொல்லிச்சு, எதை இழந்தால் இன்பம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. முதல் கேள்வி என்ன கேள்வி? எதை இழந்தால் இன்பம் கிடைக்கும். நீங்கள் அதே கேள்வி உங்ககிட்ட கேட்கேன். நீங்கள் எதை இழந்தால் உங்களுக்கு இன்பம் கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். கோபம் கரெக்டாக சொல்லிட்டாங்க. கோபத்தை இழந்தால் தான் நமக்கு இன்னும் கோபத்தை இழந்தால் நமக்கு இன்னும். நீங்கள் சொல்லுங்க ஆசை நினைக்கலாம். ஆசையும் ஏற்றுக்கலாம். ஏன்னா ஆசை விட்டால் தான் நமக்கு இன்பம் வரும். ஆசையை விட ஆனந்தமாகுமே கூட நம்ம ஞானிகள் சொல்கிறாங்களே. 2 சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அந்த இடத்துல சினத்தை சொல்கிறார். சினத்தை விட்டவர்கள் இன்பத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி தர்மர் சொல்கிறார். இப்படி பல கேள்வி கேட்கறது ஒரு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கார் தர்மர். அப்படி சொன்னதும் அப்போ அந்த அசீதி வாக்கில் சொல்லிச்சாங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு ஆளை தான் நான் உயிரோடு எழுப்புவேன், அது யாரை எழுப்பணும் நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு அந்த அசீதி வாக்கு சொல்லுது. இவர் யாரை கூப்பிட்டுப்பாரு இந்த 4 பேரில்? அதை நான் உங்ககிட்டே இருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். சகாதேவனா இல்லை நகுலனா இல்லை அர்ஜுனனா இல்லை பீமனா? 4 பேரில் யாரை வேணும்னு கேட்டார்? நீங்கள் அர்ஜுனன், நீங்கள் சகாதேவனா நகுலனா பீமனா? நீங்கள் பீமன். நீங்கள் எதாவது சொல்லுங்க. சகாதேவன். எல்லாரும் சொன்னீங்க. அதை நகுலனை விட்டுட்டீங்க. அவர் நகுலனை தான் கேட்டாராம். நீங்கள் பீமனை கேட்டாருங்க, அர்ஜுனனை கேட்டாருங்க, எல்லாத்தையும் சொன்னீங்க. நகுலனை விட்டீங்க. முதலுங்கிறத விட எதுக்காக நகுலனை எனக்கு திருப்பிட்டாங்க அப்படின்னதும், அவரை உயிரோடு கொடுத்தா போதும் அப்படின்னதும், ஏன் நீ அவனை கேட்கன்னு சொல்லி அசீதி வாக்கில் கேட்டாங்க. ஏன்னா எங்கள் அப்பா தந்தையாகிய பாண்டுவுக்கு 2 மனைவி. ஒன்று குந்தி தேவி, இன்னொன்று மரிதி. ஆனால் இப்போ எனக்கு பிறந்தவங்க எனக்கு அர்ஜுனனும் பீமனும், நான் அர்ஜுனன் பீமன் எல்லாம் ஒரு தாய்க்கு பிறந்தவங்க. குந்தி தேவிக்கு பிறந்தவங்க. அவங்க 2 பேரும் அவங்களுக்கு பிறந்ததுனால அந்த அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க.
அவங்களுக்கு காரியம் செய்வதற்கு நகுலன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ நம்ம என்ன நினச்சிருப்போம், என் தம்பி அர்ஜுனனை எழுப்பி விட்டுருங்க அப்படிம்போம். நம்ம கூட பிறந்தவங்க தான் நம்ம என்ன செய்வோம், உடனே எழுப்புங்கன்னு கேட்போம். அவர் அப்படி கேட்டதுனால உடனே 4 பேருமே உயிரோடு எழுவாங்க அப்படின்னு சொல்லி 4 பேருமே உயிரோடு வந்துட்டாங்க. ஒரு ஆள் தான் கேட்டார். உடனே அது யாருன்னா தர்மதேவர், இவர் யமதர்மன் இருக்காருங்க, அவர் தான் மான்வடிவில் வந்து அந்த இதை எடுத்துகிட்டு போனாங்க. உடனே அவர் வந்து சொன்னதுக்கப்புறம் உன்னுடைய சிந்தனை நான் ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி தர்மரை பாராட்டி 5 வரையும் உயிரோடு கடைசி முடிய போகிற நேரம், வனவாசம் முடிஞ்சு ஊருக்கு திரும்புகிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பார்த்துக்கோங்க. எல்லா விளைவுகளையும் சந்திச்சாங்க வனவாசத்தில் வந்து எல்லா அடுத்து மறுநாள் வந்து அவங்க என்ன அந்த அறியாத வாசத்தை அனுபவிக்க போகிறாங்க. அந்த தலைமறைவு ஆக போகிறாங்க. 1 ஆண்டு 12 ஆண்டு இதை முடிச்சுட்டாங்க. 1 ஆண்டு தலைமறைவு முடிச்சாச்சுன்னா அவங்க போய் ராமர் பட்டாபிக்கு போக போகிறாங்க. இது மகாபாரதத்தில் எல்லாம் மறுபடியும் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க. அப்படி பிடிக்க போகிற நேரத்தில் இவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்தது. இதெல்லாம் தப்பிச்சு அவங்க அதுக்கப்புறம் மறுநாள் அந்த தலைமறைவுக்குரிய அறியாத வாசத்துக்கு அவங்க போகணும். இப்படின்னா கதைகள் வருது. என்ன காரணம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த கன்னியாகுமரின்னு ஆரம்பிச்சு பார்த்தீங்களா, அந்த தடாகம் வந்து அங்கே தான் இருக்குது. புரியுது அவங்களுக்கு? அப்படி பல சூழ்நிலைகளில் நம்ம வந்து எந்த நிலையிலும் நம்ம சிவபூஜையை நம்ம கைவிடவே கூடாது. சிவபூஜை ரொம்ப முக்கியம். எல்லா புராணங்களிலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சிவ பூஜை. சரி, அப்படி இவர் யோசித்து பார்க்க அதிவீரன் தாரகாசுரனாக இருக்குமோ, இல்லை சிங்கமாசுரனாக இருக்குமோ, இல்லை இவங்க யாராவது வந்து நம்ம இலங்கையை போய் இருப்பாங்க, அவங்க இருக்க முடியாது. ஏன்னா அவங்க நாட்டை யாராவது அவங்களே அழிப்பாங்களா, அதனால் கிடையாது. சரி, 4 குணம் திருமாலோ இல்லை சிவபெருமானோ இவங்க யாராவது செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அவங்களும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நன்மை தான் செய்வாங்க. 8 திக்கு பாலர்களும் வானில் உள்ள பல இடங்களில் வாழ்கின்ற மேலான தேவர்களும் வித்யாதரர்களும் சித்தர்களும் முதலானவர்கள் நம் மன்னனான சூரபத்மனின் ஆணைப்படி நடப்பவர்கள். அதனால் அவர்கள் இதை செய்ய எண்ணுவார்களோ அவங்களும் அப்படி செய்ய எண்ண மாட்டாங்களே. அவங்க ரொம்ப நல்லவர்களாச்சு. ஏன்னா பாதி காலம் சிறையில் போட்டாச்சு. தேவர்கள் யாருமே இப்போ இங்கே இல்லை. அவங்க வந்து என்ன செய்ய முடியாது, இங்கே வந்து இலங்கையை மூழ்கி அடிக்க முடியாது அப்படின்னு அதிகீரன் ஓரையாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. 8 திக்கு பாலர்கள் யாரு? இந்திரதேவன், அக்னிதேவன், யமதேவன், நெடுதேவன், வர்ணதேவன், வாயுதேவன், குபேரதேவன், ஈசானதேவன். இந்த 8 திக்கு பாலர்களும் இருக்க முடியாது. ஏன்னா தேவர்கள் சிறையில் வச்சாச்சு. அடுத்து வேறு யார்? கிண்ணறர்கள், வித்யாதரர்கள், அவங்களாம் வந்து அங்கே அந்த இசை வாசிக்கிறவர்கள் அவர்கள்லாம். அவங்க யார்? அவங்களுக்கு வீரமே கிடையாது. அவங்க இப்படி மூழ்க அடிப்பதற்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறார். யார்? அதிவீரன். இந்த அதிவீரன் யாருன்னா அந்த பாதுகாவலர். ஏற்கனவே வீரசிங்கனை வந்து செஞ்சாச்சு. இப்போ வந்து அதிவீரன், அதுக்கு அடுத்த இதில் இருக்கக்கூடியவர் அதிவீரன் என்று. இப்போ இந்த பாட்டில் சொல்கிறாங்களா, ஈக்கிமாறு 64 வரை எண்குணம் செய்த ஈசனை மயக்கம் ஆயுதோர் மும்மலப்பல வல்வினைக்குள் அழுந்தவன் துயக்கருத்தினை ஆண்டு கொண்டு நீ தூய்மலர்கள் தம்பியனை கயக்க வைத்தடி யாருடைய வந்து காட்டினாய். அந்த இயக்கிமாறர்கள்னா யார்? ஏற்க நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இயக்கிமாறர்கள், இயக்கர்னா ஆண், இயக்கினா பெண். கேட்கலையோ? இதுதான் உங்கள்கிட்ட சொல்லி மறந்து போச்சு. ஜஸ்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிறோம். அவங்க கிடையாது. அவங்க வந்து கார்த்திகை கொடுக்கல அவங்களுக்கு. இவங்க இந்த இயக்கிமார்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க இருந்த உலகம் வந்து சொற்குலகம். சொற்குலகத்தில் இன்பம் மட்டுமே அனுபவிப்பாங்க. துன்பத்திற்கு அங்கே விலை கிடையாது. அப்படி இன்பமாக இருக்கிற நேரத்தில் இறைவனை நினைப்பதற்கு அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த நேரமும் சுகபோகமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இந்த 64 பெண்கள் மட்டும், இயக்கிமாறு 64 பேர் மட்டும் சிவபெருமான் வழிபாடு செஞ்சாங்க. அதுதான் சிறப்பு. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்போயாவது நீங்கள் நல்லா ஆனந்தமாக இருக்கும்போது, இன்பமாக இருக்கும்போது நீங்கள் சிவபெருமான் நினச்சிருக்கீங்களா? நீங்கள் அந்த இன்பத்தை தான் அனுப்பிங்க. நீங்கள் பர்த்டே கொண்டாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு என்ஜாய் ஹாப்பி அந்த நேரத்தில் சிவபெருமான் அதை வழிபாடு பெற பார்ப்போம், என் கோயிலுக்கு பெற போவோம். இப்போ என்னையா இப்போ பர்த்டே கொண்டாடுறதை பார்க்கறத விட்டுட்டு கோயிலுக்குன்னு இருக்கையா? சீக்கிரம் கேட்க வேண்டியா? கேக்கு முடிச்சது கேக்கு சாப்பிடணும். அவ்வளோ ஆர்வத்தில் இருப்போம். நீ வேறு இந்த நேரத்தில் கோயிலுக்கு இருக்காங்க. ஏன்னா அந்த நேரத்தில் இறைவனை இன்பமாக இருக்கிற நேரத்தில் இறைவனை என்னைக்கு யார் ஒருவர் இன்ப நேரத்தில் இன்பம் வரும்போது எல்லாரும் கடவுள் நினைப்பாங்க. ஆனால் இன்பம் வரும்போது யார் சாமி நினைக்கின்றார்களோ அவங்க தான் ரொம்ப பெரியவங்க, ரொம்ப புத்திசாலி. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்பமாக இருக்கிற நேரத்தில் இனிமேல் யாரை நினைக்கணும்? சிவபெருமானை நினைக்கணும். நினச்சா நம்ம தப்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. நினைக்கலன்னா நம்ம கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம் இருக்கோம். அதனால் இன்னுமே இன்பம் வரும்போது இறைவனை நினைக்கணும். உடனே பாட்டு போயிடாங்க.
இன்ப வறுமையாலே சிரிங்க அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது மாதிரி. அப்போ அந்த இயக்கிமாறு 64 வரை எண் குணம் செய்து, எண் குணம்னா இறைவனுடைய எண் குணத்தை இந்த உயிர்களுக்கு பதிய வைப்பதே முக்தி என்று நமது சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன. தன்மைத்தராதல், இயற்கை வினநாதல், இயல்பாகவே வாசங்கள் நீங்குதல், அப்புறம் தூய உடம்பினநாதல், பேராற்றல், பேரறிவு, வரம்பில் இன்பமுடைமை என்கின்ற 8 வகை குணத்தை இறைவன் இந்த உயிர்களுக்கு பதிய வைப்பதே முக்தி அப்படின்னு நம்ம சாஸ்திர நூல்கள் சொல்லுது. அப்படி இந்த 64 பெண்களுக்கும் சாமி என்ன செய்தாரா, எண் குணத்தை பதிய வைத்தார். அப்போ அவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்தாருன்னு அர்த்தம். அப்போ இன்பம் அப்படி சுகபோகமாக இருக்கிற வேலையில் கூட அந்த 64 பெண்கள் நினைச்சாங்க அப்படின்னா, நாமளும் இப்போ இன்பம் துன்பம் ரெண்டையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் சிவபெருமான வழிபாடு செஞ்சால் நம்மளை சிவபெருமான் காப்பாரா காக்க மாட்டார், நமக்கு அருள் செய்வாரா செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். நம்ம அவர்கிட்ட அன்பாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அருள் செய்வார். நீங்கள் அவர்கிட்ட அன்பாக இருக்கீங்கிறத நீங்கள் எப்படி காட்ட முடியும் அப்படின்னா, உங்களை அகத்துக்குள்ளே இருந்து வழிபாடு செய்ய தான் உங்களுக்கு அவர் எப்படி அருள் செய்கிறார் என்ற விதம் உங்களுக்கு தெரியும். அப்படின்னு ஏற்கனவே பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சும்மா இருக்கும்போதெல்லாம் சிவபெருமானம் உட்காந்து தியானிங்க, நினைங்கன்னு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, நினைப்பவர் மனம் கோயிலாக வணக்கை மும்மல வேலம் முடித்தவன், நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன், அனைத்தெலும்புமாம் கும்பல குத்தனை திணைத்தொழுதும் மறந்துவிடுவான். அவன் செய்கின்ற உபகாரம் அப்படி. அதனால் அப்படிப்பட்ட பெருமானை நம்ம என்ன செய்யக்கூடாது, திணைத்தொழுதும் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. சரி, அந்த குறைவில்லாத இங்கு வாழ்கின்ற அசுரர்கள் மிக்க உடல் வன்மையும் மாயையும் உடையவரையனும் பகையை வருகின்ற சூரபத்மனி திண்ணிய படை வன்மைக்கு அஞ்சு இத்தகைய செயலை செய்ய மாட்டாங்க. இவங்களாம் அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேலும் இலங்கையை விட்டு சென்ற பின்பு அசுரர்களுடன் மைந்தனான நான் இந்த நகரத்தை காத்தது நன்றாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, என் தந்தையான யாழிமன் வீர மகேந்திரபுரத்துக்கு சென்றபோது அவனது இடத்தில் அவனுடைய பிள்ளை இருந்து தன் பெரிய நகரத்துடன் கடலில் மூழ்கினான் என்றால், தன் சுற்றத்தவர் இவர் அசுர குலத்தில் பிறந்தும் தவத்தால் வரங்களை பெற்றும் இவர் இவ்வாறு உள்ளானே என்று சுற்றத்தாரெல்லாம் என்ன செய்வாங்க, நகைப்பார்கள் என்று தன்னைத்தானே தாக்கி கொள்கிறார். அதிசூரன் என்ன செஞ்சார், என்னப்பா எல்லா வரமும் வாங்கி செஞ்சு அசுர குலத்துக்கே பாதுகாவலராக இருந்து இப்படி இலங்கை மூழ்கிச்சு அப்படின்னா என் சுற்றத்தாரெல்லாம் என்ன செய்வாங்க, என்னை பார்த்து சிரிப்பார்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார் அதிவீரன். இவர் அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய பாதுகாவலர். முதல் வீரசிங்கனை சுவாமி வதம் செஞ்சார் வீரவத்தவர். இப்போ அதிவீரனை வதம் செய்ய போறார். அப்படி அதிவீரன் பலவிதமாக எண்ணி மேலே சொன்னது தக்கது என்று தீர்மானம் செய்து படைக்கலங்களை வாரி எடுத்துக்கொண்டு சிறந்து படையுடன் இறந்தவர் போக மற்றவர் எல்லாம் தேடி அழைத்து கொண்டு வலிய அலைகளுடைய கடலின் மேல் வந்தார். இப்போ இலங்கை மூழ்கிடுச்சு, கடலுக்கு மேலே வந்தாச்சு. இப்போ இருக்கிற ஆளுகளை மட்டும் திரட்டி எப்படியாவது போர் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் அதிவீரன். அப்படி விரும்பும்போது கடலில் மூழ்கிய இலங்கை நகரத்தில் இருந்த அதிவீரன் தன் படைகளுடனே அக்கடலில் கரையின் மேல் பகுதியை அடைந்து பெரிய கடலின் நடுவே உள்ள வடமாவட்டத்திலிருந்து கொழும்பு நிலையை சென்றது போல் நின்ற நல்ல ஆற்றலுடைய வீரபாகுதேவரின் நிலையை கண்டார். மேலே பார்த்தா அவருக்கு முன்னாடி யார் நிற்கா, வீரபாகுதேவர் அவருக்கு முன்னாடி நிற்கிறார். யாருக்கு முன்னாடி, அதிவீரனுக்கு முன்னாடி. உடனே யாழின் மகனான அதிவீரன் மேற்கண்டவாறு சொல்லி இவனை ஒன்று இவனது உயிரை பறிப்பேன் என்று அதிவீரன் வீரபாகுதேவர் அதிவீரன் வருவதை அப்படி பார்த்து அச்சமயத்தில் படையராக வந்த அசுரர்கள் போர் செய்ய சூழ்ந்து கொண்டனர். உடல் வலிமையும் வெற்றியும் உடைய வீரபாகுதேவர் தம் வாளை உரையிலிருந்து எடுத்து அவர்களின் உடலும் உயிரும் அழியும்படி விரைத்து கொள்ளலானார். அத்தனை வரையும் செஞ்சாரா, கையில் உள்ள உரையை எடுத்து வாங்கல் அத்தனை வரையும் கொண்டார். பல தலைகளும் அறுபட்டன, பல கைகள் அறுபட்டன, பல தோள்கள் அறுபட்டன, பல கால்கள் அறுபட்டன, பல பெரிய முதுகுகள் அறுபட்டன, பல உடல்கள் முழுமையும் அறுபட்டன. எல்லோரும் வெட்டப்பட்டு உயிர்களை விட்டனர். எல்லாரும் இப்போ கூட வந்த படைவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, வீரபாகுதேவருடைய உடைவாளுக்கு இறந்து விட்டார். இப்போ வீரபாகுதேவர் அசுரர் படையை கொல்லவும் நெருங்கிய பிணக்கூட்டங்கள் அலைகளுடைய கடலை தூர்த்து இன்னும் மேலே நிரப்பி மண்ணினாலும் ஒரு இலங்கையை செய்தது போல் விளங்கியது. இப்போ இந்த பிணம்லாம் சேர்ந்து எப்படின்னா இதே ஒரு இலங்கை மாதிரி தெரியுதான். அப்போ அந்தளவுக்கு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணியிருக்காரு நமது வீரபாகுதேவர். இப்போ கடல் மூங்கிருச்சு இலங்கை, இதுக்கு மேலே உள்ள படை வீரர்கள்லாம் கொன்று குவிச்சு இதை ஒரு நகரம் மாதிரி ஆக்கியிருக்காராம் வீரபாகுதேவர். அப்போ எந்த அளவுக்குன்னு பாருங்க. அப்படி எல்லாம் இப்படி அழிச்சதும் உடனே வர சொல்லி கொண்டு வருகின்ற அதிவீரன் தோற்றத்தை கண்டு நீ விரைவாக வருவாயாக என்று வீரபாகுதேவர் அழைத்தார்.
அப்போது அதிவீரன் போர் எதிர்த்து இவனை எப்போதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி உடனே யானை போன்ற ஆற்றல் கொண்ட வீரவாகத்தேவர் அதிவீரனால் எரியப்பட்ட குந்தம் தன் மார்பில் வந்து படுவதற்கு முன்பு ஒரு குந்தத்தை எடுத்து வீசினாராம். யார்? அதிவீரன். அது வந்து மார்பில் வந்து படுவதற்கு முன்னாடியே தன் கையில் இருந்த தீ போன்ற வாளினால் அப்போது அந்த குந்தம் 2 துண்டாக விழும்படி செய்தார். இந்த போர் செய்யும் போதில் பார்த்தீங்கன்னா இவருங்க என்ன ஆயுதம் விடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் ஆயுதம் இவங்க விடணும். விட்டால் தான் அந்த அம்பு என்ன ஆகும்? தூள் போடும். இல்லைன்னா தூள் ஆகாது. இவங்க வந்து பாம்பை விட்டாங்கன்னா இவங்க என்னதை விடணும்? நிலா விடணும். நிலா வந்து முழுங்கிடும் பாம்பை. பார்த்துருக்கீங்களா? நிலா நீங்கள் நான் நிறைய படத்தில் பார்த்துருக்கீங்க. அந்த மகாபாரதத்தில் காலையில் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைகள் நம்ம போய் பார்த்துருப்போம். இப்பயும் போடுறாங்க. அது நல்லா பாருங்கள். இந்த பிறை நிலா மாதிரி போச்சுன்னா அவங்க வந்து பாம்பு மாதிரி ஒரு அம்பு விடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது போய் அதை வந்து எரிச்சிடும், முழுங்கிடும். அதனால் இந்த நிலா போய் பாம்பு இதாகிடும். இப்போ சந்திர கிரகணம் வருது இல்லை, அந்நேரம் என்ன செய்யணும்? நம்ம சாப்பிட்றாதீங்க. இந்த நேரத்தில் சந்திர பாம்பு முழுங்குற நேரம் சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? ஏன் அந்நேரம் சாப்பிட்டா என்ன ஆகும்? உடலில் ஏதாவது ஒரு ஊடுருவல் தோணும், ஏதாவது ஒரு நோய் உண்டாகும். அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்தில் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க, அது முழுங்குற நேரத்தில். அதனால் சரி, சின்ன பிள்ளைலேருந்தே நமக்கு அதை சொல்லியே தான் நமக்கு வளர்த்துருக்காங்க. என்ன சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், அந்த நேரத்துலலாம் வந்து சூரிய கிரகணம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காசியில் அந்த நேரத்தில் அடியில் வந்து காசியில் இருக்கேன் பார்த்துக்கோங்க. எப்போ 2009 காசி. அப்போ சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் காசி தெரியவே இல்லை. அப்படி இருந்து அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படி பிரகாசம் வந்துச்சு. ஒரு செகண்டு தான் காசி நகரமே தெரியல. அதுக்கப்புறம் அந்த மூழ்கி முடிச்ச அடுத்த நிமிஷமே அப்படியே வெளிச்சம் பயங்கரமாக வந்துச்சு. அப்படி இந்த கிரகணம்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் இல்லை, அது உள்ளபடி தான் நடக்குது. கிரகணத்தில் உள்ள பிரதோஷம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ காலம் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? 4:30 to 6 தான் கரெக்டு. 4:30 to 6 அந்த நேரத்தில் எதுவுமே சாப்பிடக்கூடாது. லைட்டாக டீ சாப்பிட்டு வந்துடுறீங்க, லேசர் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறீங்க, என்ன செய்யக்கூடாது? அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அந்த நேரத்தில் மலாஞ்சாரம் கடிக்கக்கூடாது, பாத்ரூம் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு அந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. 4 to 6 கொஞ்சம் கட்டுப்படுத்திடணும். இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே போயிடணும், இல்லை அதுக்கு பிறகு போகணும். மலாஞ்சாரம் கடிப்பது, உணவு உட்கொள்வது, அது மாதிரி வேற என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் செய்யத்தகாதன்னு இருக்குது, செய்ய தகுந்தன்னு இருக்குது. அந்த நேரத்தில் சிவநாமத்தை உச்சரிக்க வேண்டும். அரகர மகாதேவா அப்படிங்கிற ஒளி வந்து கேட்கணும். அரகர அரகரங்கிற ஒளி வந்து அந்த நேரத்தில் கேட்டால் நீங்கள் செய்கின்ற பாவங்களை எல்லாம் சாமி என்ன செஞ்சு விடுவாராம்? முடியாது. அரகர என்ன அரிய தொண்டில்லை, அரகர என்ன அறிவிலர் மாந்தர், அரகர என்ன அமரரும் ஆவர், அரகர என்ன அருண் பிறப்பன்றே அப்படின்ட்டார்ல, பிறப்பு இல்லாதபடி செஞ்சுருமா அரகரன்னு சொன்னான். அதுவும் இந்த பிரதோஷ காலத்தில் அரகர மகாதேவா நம்ம சொல்கிறோம்ல, பார்வதி பதையே அரகர மகாதேவான்னு அந்த நேரத்தில் சொல்கிற காரணம் அதுதான். அந்த நேரத்தில் அந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்று எழுதி வச்சுருக்காங்க நம்ம ஞானிகள். 2 நேரத்தில் அந்த நேரத்தில் சிவசம்பந்தமாக இருக்கணும். அந்த 1.5 மணி நேரத்தில் அப்படியா? அப்போ மற்ற நேரத்தில் அதை மறந்துடலாம் அப்படித்தானே அப்படின்ற கூடாது. மற்ற நேரத்துலையும் நினைக்கணும். அந்த நேரத்தில் அதிகமாக சாமி சிந்தனை, இறை நாமத்தை உச்சரிப்பது, திருமுறைகள் பாடுதல், அப்புறம் சாமியை சிந்தித்தல், அப்புறம் பூ கட்டுதல், சிவப்பணி செய்தல், இந்த மாதிரி புகழ்மீன், தொழுமீன், பூப்புனைமீன், உயங்கன் தாளையே புந்தி வைத்துட்டு பூ கட்டும்போது எப்படி கட்டணும்? சிவருமான் திருவடியே சிந்தித்து கொண்டு பூ கட்டணும். சொன்னேன் கேட்டாலும் வீட்டில் எதையாவது சிந்திச்சுக்கிட்டு, வீட்டில் உள்ளதை சிந்திச்சுக்கிட்டே என் பூ கட்டக்கூடாது. எதை சிந்திக்கணும்னாரு மாணிக்கவாசக பெருமான்? புகழ்மீன், சாமி புகழும் போதும், அவரை தொழும் போதும், பூ புனையும் போதும், உயங்கன் தாளையே புந்தி வைத்துட்டு சாமியுடைய திருவடியே நினைந்து இல்லைன்னா சிவலிங்கத்தை மனதில் தியானித்து கொண்டு அந்த பூவை கட்டணும். அப்படியே 5 எழுத்து நெஞ்சில் ஓதி பூ கட்டினாங்கன்னா சங்கிலி நாச்சியார் திருவொற்றியூர் சுந்தரமுன் சாமியில் அப்படியே வராரு. திருவாரூர்லேருந்து அங்கே ஒட்டிட்டு போயிட்டார். ஒட்டிட்டு போய் இந்த அம்மா 5 எழுத்தை நெஞ்சில் வச்சு அழுத்தி பூ கட்டி அப்படி திரையை வளைக்கி இப்படி பூவை கொடுத்துட்டு இப்படி மூணாங்க. அந்த 1 செகண்ட் தான் பார்த்தாலும் சுந்தரமுன் சாமியில் சரண்டர் ஆகிட்டார். யாருக்கு? சங்கிலி நாச்சியார் இருக்குது. அதான் அந்த பொண்ணு சிவபெருமான்கிட்ட போய் கேட்கணும். உடனே சாமிகிட்ட போனாது, சாமி இப்படியாவது அந்த பொண்ணு எனக்கு முடிச்சு வச்சுக்கு சாமி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, சும்மா விடு சாமி, நீ வா, எப்படியாவது நீ தானே சாமி நீ பார்க்க வைக்கிறா அப்படின்னா சுந்தரம் சாமி. உடனே அப்படியா? உடனே சங்கிலி நாச்சியார்ட்ட சாமி சொல்கிறாரு, அம்மா சுந்தரன் இருக்காம்மா ரொம்ப அழகானவம்மா,
அவனை நீ கல்யாணம் முடிச்சுக்கோமா. கல்யாணம் முடிக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை சாமி, ஆனால் அவர் திருவாரூரில் ஏற்கனவே ஒரு பொண்ணோட அப்படின்றாலாம். சாமிகிட்ட சொன்னால் சங்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் வேணா சத்தியம் வேணா வாங்கி தரேன், அவன் இந்த ஊரை விட்டு போக மாட்டான், அதுக்குன்னா நீ ஒத்துக்கிறியா அப்படின்னா. உடனே ஒத்துக்கிறேன் சாமி அப்படின்ட்டாளா சங்கிலாச்சு. உடனே மகிழ மரத்தில் அந்த சிவலிங்கத்தில் வந்து சத்தியம் பண்ணலான்னு நினச்சி இவர் முதல் நாளே போய் சாமிகிட்ட போய் சொல்கிறாரு, சாமி நீ இங்கேயே இருந்துரு, தயவு செய்து நீ வந்து மகிழ மரத்துக்கு போயிரு, நீ இங்கே சிவலிங்கத்துக்குள்ளே உள்ளே இருக்காத அப்படின்னாரா சாமி. ஏன்னா கண்டிப்பாக சங்கிலாச்சர் வந்து இங்கே தான் வந்து சத்தியம் வாங்குவாங்க, அப்போ நான் சத்தியத்தை மீறின மாதிரி ஆயிரும், நான் திருவாரூருக்கு அங்கே வசந்த உற்சவத்தை பார்க்கணும், அதனால் நீ என்ன செஞ்சிரு சாமி மகிழ மரத்துக்கு போயிரு அப்படின்னு சொல்லி முதல் நாள் வந்து சாமிகிட்ட சொல்லிட்டாரு. உடனே சங்கிலாச்சர் என்ன பண்ணாங்க, சங்கிலாச்சர் கனவுல போய் சாமி என்ன பண்ணுறாரு, இம்மா நாளைக்கு சுந்தரன் வந்து சிவலிங்கத்துக்கு முன்னாடி சத்தியம் வாங்குவான்னு நான் சொல்லுவான், நீ வந்து நீ மகிழ மரத்தில் சத்தியம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சாமி என்ன செய்றாரு, இங்கேயும் போட்டு கொடுத்து அங்கேயும் போட்டு கொடுத்துட்றாரு. உடனே மறுநாள் காலையில் விடிஞ்சது. உடனே அந்த அம்மா வந்தாங்க, வாமா வாமா வா இங்கே வந்து சத்தியம் பண்ணட்டுமா அப்படின்னு நேராக சிவலிங்கத்தில் கூட்டு போனார். இங்கெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் மகிழ மரத்துக்கே வந்துடுங்க அப்படின்னு அந்த அம்மா. உடனே ஆகா இந்த ஆள் மாட்டி விட்டாரலாம் அப்படின்ட்டு உடனே நேரம் அங்கே மகிழ மரத்துக்கு வந்து அங்கே வந்து சத்தியம் வாங்கினதும் உடனே சத்தியத்தை மீற முடியாத நிலையில் இருக்காரு. அந்த நேரத்தில் திருவாரூரில் உற்சவம் வசந்த உற்சவம் நடக்கு. எப்படியாவது திருவாரூர் பெருமானை ஆரூர் பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணி சத்தியத்தை மீறார். மீறும்போது அவர் 2 கண்ணும் சாமி மேலே எவ்வளோ அன்புங்க சுந்தரம் சாமி இருக்கு. அவர் 2 மனைவி இருந்தாலும் 2 மனைவி இருந்தாலும் என்ன முறை யார்கிட்ட இருக்கு, சிவபெருமான். நம்ம இந்த உலகத்தில் எந்த இன்பத்தை அனுபவிச்சிருந்தாலும் நினைப்பு யார்கிட்ட இருக்கணும், எந்நிலை நின்றாலும் எக்கோலம் உண்டாலும் மன்னிய சீ சங்கரந்தால் மரமாமை பொருள். என்ன சிவபெருமான் இருக்கணும். நீ எந்த இன்பத்தினாலும் அலையுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, எங்கேனாலும் போங்க, எந்த ஊருக்குனாலும் போங்க, எந்த ஊருக்குனாலும் வாங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் என்ன வந்து யார்கிட்ட இருக்கணும், சிவபெருமான். அப்படி அந்த வசந்த ஆரூரானை மறக்கலும் ஆமை அப்படிங்கிறார். பக்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியன் பொத்தின நோய் அது இதனை பொருளறிந்தேன் போய் தொழுதேன் முத்தினைமா மனிதனை வைரத்தை மூர்க்கனை எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையேன் பாடினார் பதியம். சாமி உன்னை புரிஞ்சிருக்கனே சாமி, இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே சாமி, எப்படியாவது உன்னை தரிசனம் பண்ண வேண்டுமே சாமி அப்படின்னு சொல்லி ஆரூர் பெருமானை மறக்கலும் ஆமை அப்படின்னார். காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் புகுந்தாய் கடலடி பூண்டு கொண்டொழிந்தேன் புறம்போயினால் அறையோ ஈண்டு மாடங்கள் நீண்ட மாளிகை போயெழு கொடிவான் இளம் மதி தீண்டி வந்துடவும் திருவாரூரம் அது ஆறுன்னு சொன்னாலே உடம்புலாம் அப்படி பிள்ளைக்கு தெரியுமா உங்களுக்கு, திருவாரூர் அப்படின்னு சொல்லி பேரை கேட்டாலே அந்த அளவுக்கு பயிற்சி தெரியுமா அந்த பெருமானி நினைந்தாங்க. அங்கே யார் எப்படி இருக்காரு சுவாமி, தியாகராஜாவாக இருக்கார். சிதம்பரத்தில் நடராஜாவாக இருக்கார், இங்கே தியாகராஜாவாக இருக்கார். அங்கே நின்ற குளத்தில் இருக்கார், இங்கே அமர்ந்த குளத்தில் இருக்கார். ஆரூர் அமர்ந்த, அப்போ சாமி அங்கே எப்படி இருக்காரு, அமர்ந்திருக்காரு. அந்த திருவடி எப்போ காமிப்பாங்க அப்படின்னா பங்குனி உத்தரத்தன்று வலது திருவடியும் இது திருவாதிரை அன்னைக்கு இடது திருவடியும் காட்டுவாங்க. 2 திருவடியும் உடனே காட்ட மாட்டாங்க, முகம் மட்டும்தான் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பாடம் பார்த்துருக்கீங்களா, தியாகராஜர் பார்த்துருக்கீங்களா, பார்த்தது இல்லையா தியாகராஜர் படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, சரி நாளைக்கு அந்த படத்தை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அது மாதிரி திருவடி ஒரு திருவடி போட்டு பாதம் இருக்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. வலது திருவடி எப்போ காமிப்பாங்க, இடது திருவடி எப்போ காமிப்பாங்க. அது ஒரே ஒரு திருவடி தான் இப்போதைக்கு தேரோட்டத்தில் உட்காந்துருந்தாரு, கோயிலை பூட்டிட்டாங்க, பார்க்க முடியும். அடுத்த வாய்ப்பு கொடுப்பாரு, நீங்கள் அங்கே போய் பார்த்துருங்க கண்டிப்பாக. திருவள்ளுவர் கூட்டிங்க நம்ம சாமிகிட்ட விண்ணப்பம் செஞ்சோம்னா சாமி கூட்டிட்டு விண்ணப்பம் செஞ்சால் சாமி கண்டிப்பாக கூட்டிட்டோம். இப்பிறவி தப்பிடு இப்பிறவி வாய்ப்பு அதெல்லாம் போயிட்டு தில்லை போகணும்னு நினச்சோம். ஸ்கூலில் சாமி திடீர்னு இலகி வாப்போம் அப்படின்ட்டாரு. நம்ம ஆள் என்ன செய்யறாரு நமக்கே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு இங்கே வா அங்கே வான்றாரு. அப்படின்னு இலங்கைக்கு போகிற சொன்னா சொல்லணும் அவங்க கிட்ட சொல்லணும். ஆனி இந்த இனிமே தான் இந்த மாதம் தான் ஆனி மாதம் தான் ஆனி கடைசியில் தான் திருநாள். ஏன்னா இப்போ 17 தேதி ஆகுதான். அப்படியோ அப்படி 6 மணிக்கு அவ்வளோ சிறப்பு பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பக்தியும் யார் பக்தியை கைவிடுகிறார்களோ அவர்கள் பாவிகளை சொல்கிறார். அப்படி
ஆரூர் வாய்ப்பு பிறவியில் வந்து ஆரூரையும் சிதம்பரத்தையும் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிடுவோம். திருவாரூர் தியாகராஜர்னா தெரியாத ஆள் இருக்க முடியாது. அது வந்து மண் தலம்னு பேர், இது வந்து ஆகாயத்தலம்னு பேர். இது சிதம்பரம். திருவாரூர் பிறந்தார்கள். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா மெனக்கிட்டு அங்கே போய் குழந்தை பெற்றுக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, நேராக திருவாரூருக்கு அந்த கர்ப்பத்தோடு போய் அங்கேயே வீடு வாடகை பிடிச்சி அங்கேயே தங்கியிருந்து அந்த குழந்தை பிரசவம் வர வரைக்கும் இருந்து குழந்தைய பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊருக்கு வராங்க. அப்படின்னா அவங்க சிறப்பு இருக்குது. திருவாரூரில் பிறந்தால் அந்த வீடு வந்து நல்ல நிலைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்குது. அதனால் திருவாரூர் பிறந்தார்கள். அது பல சிறப்புகள் இருக்குது. அது இப்போ அதுக்கு நிறைய காரணங்களாக இருக்குது. இப்போ திருவாரூர் பிறந்தால் என்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுல நிறைய இருக்குது. அதுமாதிரி முப்போதும் திருமேனி திண்டுவார்க்கையின் முழு நீர் பூசிய முனிவருக்கும் அடியன்னு என்ன அர்த்தம்? முழு நீர் பூசிய முனிவருக்கும் அடியன் அப்படின்னு என்ன அர்த்தம்? முழு நீர் அப்படின்னா முழு நீர் பூசி முனிவர் அப்படின்னா முழு நீர்னா நெற்றி நிறைய யார் திருநீர் பூசி இருக்காங்களோ அவர்களுக்கு முழு பலனும் கிடைக்கும். நான் அந்த கொஞ்ச நாள் இவ்வளோ வச்சுக்கிறேங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான் பலன் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ நெற்றி நிறைய எது பூசணும்? அப்போ முழு பலனையும் அழைக்கக்கூடியதுனால அதுக்கு பேர் முழு நீர் என்று பேர். நீங்கள் 1000 சொல்லுங்க, நான் இவ்வளோதாங்க பூசுவேன் அப்படின்னு ஊதிடுவேன். அப்படின்னு வச்சுக்கோங்க. ஊதிட்டோன்னு வச்சுக்கோங்க, பிறவி நிறைய வந்துடும். திருநீரெலாம் ஊதக்கூடாது வாயில். புரியுது அவங்களுக்கு? ஒவ்வொரு துகளும் சிவலிங்கம் போட்டுருது. திருநீற்றினுடைய ஒவ்வொரு துகளும் அது கீழே சிந்தனா நமக்கு ஒவ்வொரு பிறவி. அதில் எத்தனை துகள் இருக்குமோ அத்தனை பிறவி நமக்கு வரும். ஒரு 1000 துகள் கீழே இருந்துச்சு, அப்போ 1000 பிறவி வரும்னு அர்த்தம். புரியுது அவங்களுக்கு? திருநீருக்கு அவ்வளோ சிறப்பு. அதனால் நம்ம பூசும்போது கூட இப்படி பூசக்கூடாது. சில பேர் வாங்கிட்டு அப்படி பூசிடுறாங்க. எவ்வளோ திருநீர் கீழே சிந்தோம் அப்போ அவ்வளோ ஒரு பிறப்பு வந்துகிட்டே இருக்கும். அப்போ அண்ணாந்து பார்த்து இப்படி பூசும்போது திருநீர் கண்டிப்பாக சிந்தும் போது எப்படி சிந்தும் அப்படின்னா உங்கள் உடம்பு மேலே சிந்தும், கீழே விழாது. அதனால தான் அண்ணாந்து பார்த்து பூச சொல்கிறாங்க. அண்ணாந்து பூசும்போது அந்த விழுகின்ற விழுதி கூட அவங்க உடம்பு மேலே விழுமா, கீழே விழுவாது. அப்போ நமக்கு வந்து பிறவி வராது. இப்போ இப்படி புரிஞ்சுக்கிட்டு இப்படி பூசணும்னா நிறைய தண்ணீர் கீழே சிந்தோம் நமக்கு பிறவி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பிறவியை நாம் அறுக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். பிறவியை கூட்டுறதுக்கு நாம் வரல. சரி, இப்படி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதிவீரன் 3 அதுக்கப்புறம் சூளத்தை எடுத்து வீசினாராம். அதையும் என்ன பண்ணிட்டாரு நம்மால் வீரத்தர், அதையும் துவம்சம் பண்ணிட்டாரு. கடைசி வாள் எடுத்து சண்டைக்கு வந்தாராம். வீரத்தர் சொல்லவும் வாட்போர் செய்யும் அந்த இருவருக்கும் ஒருவருக்கொருவர் வாளுக்கு இலக்காக தலையை நாடுவர், கழுத்தை நாடுவர், காலையும் கன்னத்தையும் நாடுவர், தோள்களையும் நாடுவர், கைகளை எண்ணு நாடுவர், மார்பினை நாடுவர், பொன்னால் என்ற வீரக்கடல் அணிந்த காலம் இப்படி ஒருத்தர் 2 பேரும் பால் பயிற்சி செய்கிறாங்க. ஏற்கனவே ஒரு நாயன்மார் பால் பயிற்சி செய்யக்கூடிய நாயனார் யாருன்னு சொல்லி தான் பார்ப்போம். ஏனாதி நாயனார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏனாதி நாயனார் அவர் வந்து வால் பயிற்சி சொல்லி கொடுக்குற ஒரு வீரராக இருப்பார். அது எதுக்கு வந்து அதிசூரன் ஒரு அவருடைய பகைவன் பேர் அதிசூரன். அவனும் வால் பயிற்சி செய்யக்கூடியவர் தான். ஆனால் இவர்கிட்ட தான் கூட்டம் அதிகமாக வரும். இந்த யார் நம்ம நாயனார்கிட்ட தான் அதிக கூட்டம் வரும். அன்பாக எந்த நேரமும் சிவசிந்தனிலே இருப்பார். வால் பயிற்சி செஞ்சு கொடுத்தாலும் அதில் வர்ற வருமானத்தை கொண்டு அடியார்களுக்கு அன்னம் பளிப்பார். எந்த நேரமும் சிவசிந்தனை. யார் திருநீர் பூசிருக்காங்களோ அவங்க மேலே ரொம்ப பற்றாக இருப்பார். திருநீர் பூசினா அவங்கள கண்டா விடமாட்டார். அந்தளவுக்கு சிவருமன் மேலே பற்று, அந்த சிவ வேடத்தின் மேல் பற்று, அந்த திருநீற்று மேலே மிகுந்த பற்றாக இருந்தார். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த அதிசூரன் என்ன செஞ்சால், கூட்டம் கூட அங்கே போது நமக்கு வருமானம் குறைஞ்சிருச்சு, இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு அவனை சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு நினச்சாரு. பல தடவை வந்து சண்டை போட்டு பார்த்தாரு, அவரை ஜெயிக்க முடியல. யாரை? ஏனாதி நாயனாரை ஜெயிக்க முடியல. இவர் என்னடா செய்யலாம், இவர் சூழ்ச்சியால் தான் இவரை வெல்ல முடியும், தனியாக போய் செவிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி பல பேர்ட்ட யோசனை கேட்குறாரு. இவர் எதுக்கு மயங்குவார், இவரை எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் சொன்னார், அவர் திருநீரை கட்டால் விட்டுருவாருங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னதும் சிவ வேடத்தை பார்த்தா அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் அப்படின்னதும் உடனே தனியாக நீ சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு அவர் என்ன செஞ்சாராம், தனி ஒத்தால போனாராம். எனது நேரம் தனியாக போய் சென்று இவர் படையோட வராரு. இவர் ஒத்தால போய் அத்தனை பேரையும் தூஷம் பண்ணி கடைசி இவர்கிட்ட என்ன செய்கிறாரு, சண்டை போடுற நேரத்தில் இது அவங்க என்ன செய்வாங்கன்னா கேடையை வச்சு மறைச்சிக்குவாங்க. முகத்தை கேடையை வச்சு மறைச்சி தான் வால் பயிற்சியில் போர் செய்வாங்க. அப்படி செய்யும்போது கடைசி வெட்ட போனார் பாருங்க. ஏன்னா என்னென்னா ஜெயிச்சிருந்தார். கடைசி அவர் தலையை வெட்ட போகும்போது அவர் முகத்தில் உள்ள மூடியை அப்படி கழட்டிட்டார். கழட்டினதும் நெற்றி நிறைய திருநீர் பூசியிருந்தார். அந்த திருநீர் பூசினதை பார்த்ததும் இவரால் ஒன்றும் செய்ய முடியல. அங்கே சிவம் விலகி தோன்றுது.
மாலர நேயமும் அழிந்த வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமேன்னு அங்கே சுவாமி அங்கே வீட்டில் இருக்கிறது அவருக்கு அப்படியே தெரிஞ்சுட்டு இருந்தார். அப்படியே இன்னைக்கு வந்து உயிர் இன்னைக்கு இவரால் தான் நமக்கு முடிய போகுதுன்னு முடிவு பண்ணிட்டார். உடனே வந்திருக்கிறது சிவன் என்று நினைத்து அவர் இப்போ வந்து திருநீர் ஜெயிக்கணும். இந்த ஏனாதி நாயனார் தோத்தரலாம், ஆனால் திருநீர் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்பி இப்போ போர் செய்யாமல் விட்டுட்டார்னா நிராமையரை போன்ற குற்றம் அவருக்கு சேர்ந்துருமே அப்படிங்கிறதுக்காக போர் செய்வது மாதிரி ஆக்ஷன் கொடுத்தான். யார்? ஏன்னா இல்லைன்னா அவருக்கு அந்த பழிச்சொல் வந்துடக்கூடாது. ஏன்னா அவர் திருநீர் பூசிருக்காரு, அவரையும் காக்கணும், அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, நமக்கு என்ன ஆகிட்டாலும் பரவாயில்ல, திருநீர் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்பி ஆக்ஷன் கொடுத்தாராம். உடனே அவர் இவர் தலையில் விட்டாராம். விட்டதும் அடுத்த நிமிஷமே சிவபெருமான் வாப்பான்னு கூப்பிட்டு சிவலோகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாராம். யாரை? ஏனாதி நாயனார். ஆனால் இவர் எங்கே போனார் தெரியுமா? யமலோகத்துக்கு போயிட்டார். திருநீர் வேஷம் போட்டுக்கு வந்து அடியாரை கொன்ற காரணத்தினால் எங்கே போனார்? நரகலோகத்துக்கு போனார். நாயனார்லாம் எப்படி வாழ்ந்துட்டாங்க? நீங்கள் திருநீருக்காக உயிரை விட்டுருக்காங்க, பார்த்துக்கோங்க. எத்தனை பேர் கொண்ட கொள்கையில் தன் உயிரையும் பொருட்படுத்தாது ஊட்டியாக இருக்க போனார் அறிவாட்டை நாயனார். கொண்ட கொள்கையில் மாறிட்டோமேன்னு. அடுத்து எத்தனை நாயன்மார் இருக்காங்க? இப்படி 63 நாயன்மார்கள் எடுத்துட்டிங்கன்னா அறிவாட்டை நாயனார், மூர்த்தி நாயனார் கொண்ட கொள்கையில் கடைசி வரைக்கும் அந்த இது மனதிலே கோயில் கட்டினார். அப்புறம் பல நாயனார் எடுத்துக்கிட்டு 63 நாயன்களில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கொண்ட கொள்கையால் உயிரை விட்டவங்க தான் அதிகம். இது அவங்களுக்கு எளிமையாக ஒரு பணியை செய்வோம்னு நினச்சா கூட நம்மளால் செய்ய முடியாது. இந்த மனசில் கோயில் கட்டுறது எளிமையாக உட்காந்து ஒரு இடத்துல செய்கிற வேலை தான். அது கூட நம்மளால் செய்ய முடியுமான்னா முடியாது. ஏன்னா அவர் ஒரு கொத்தனார் ஒரு நாளைக்கு என்ன கெட்டுவாரோ அதை அப்படியும் மனசில் கட்டியிருக்காரு, பார்த்துக்கணும். ஏன்னா வேறு சிந்தனை அவருக்கு கிடையாது. சிந்தனை பூரா யார்கிட்ட இருக்குது? சிவபெருமான்கிட்ட இருக்குது. அதனால் அவங்க அந்த இதில் அழுந்துனாங்க. நாம் ஒரு செங்கலை எடுத்து வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே வீட்டு நினைப்பு வந்துடும். நமக்கு கண்ணில் மூண்டவே பாலை காய வச்சுக்கண்ணா ஏன்னு தெரியலையே அப்படின்னு என்ன செய்வோம்? இங்கே நடத்தி இங்கே ஒரு செங்கலை வைக்கவே வீட்டையாக வந்துடும். அடுத்த செங்கலை வச்சு சார்ந்த எடுத்து பூச முடியும், பிள்ளைங்க ஞாபகம் வந்துடும். இந்த பிள்ளைகிட்ட 1000 சொல்லி இருந்தாலும் இந்த பிள்ளையை கேட்குதா, உடனே என்ன செய்வோம்? உடனே தவத்தை கழிச்சிட்டு சரி அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு எரிச்சு வந்துடுவோம். நம்ம தியானம்லாம் அந்த அளவுக்கு தான். இருந்தாலும் என்ன செய்யணும்? வாய்ப்பு கிடைக்கும் போதுனா இறைவனை நினைந்து கொண்டே இருக்கு. இப்படி நாயன்மார்கள் எப்படி இருந்திருக்காங்க, அப்படி வாழ்ந்துருக்காங்க. அந்த அவ்வளோ முடிய பிடிச்சிருக்கு. இப்படி வால் பயிற்சி செஞ்சார். அப்பையும் அவரால் ஒன்றும் செய்ய முடியல. கடைசி வாழால் கடைசி என்ன செஞ்சார்? அந்த வாளை கொண்டு அவர் ஒரே வெட்டிட்டார். யார? அதிவீரன் என்ற அந்த பாதுகாவலரை. தக்க சமயம் பார்த்து வீரவாதத்தேவர் அதிவீரன் 2 கால்களையும் தலையையும் மார்பையும் தாளையும் ஒளி விளங்கும் வாளாலே ஒரு முறையாலே வெட்டி கொண்டார். அத்தனை பேரையும் அந்த ஒரே வாளால் தலை மார்பு எல்லாத்தையும் வெட்டி கொண்டார். உடனே யமன் வந்து அவனது உயிரை கவர்ந்து சென்றான். இப்போ இதுதான் இப்போ அந்த வரலாறு சொன்ன பார்த்தீங்களா? அதிவீரன் அதிசூரன் எங்கே போனால் அது அதிசூரன், இது அதிவீரன், அவ்வளோதான் வித்தியாசம். அதிசூரன் எவ்வளவுக்கு போனோன்னா ஏன் அப்படின்னா யார் ஒருவர் சிவனடியாரை நிந்தனை செய்கின்றார்களோ அவர்கள் எங்கே போவாங்க? நரகத்துக்கு கண்டிப்பாக போயிடுவாங்க. அதில் வந்து ஆட்சேபனையே கிடையாது. வீரவதர் யார்? முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற வீரர். அவரை போய் வெட்டணும்னு நினச்சா என்ன ஆகும்? இவர் தான் நரகத்துக்கு போகணும். அதனால தான் நரகலோகம் போனான்னு அந்த பாட்டை சொல்லும்போது சொல்கிற பாருங்க. சுடர் பிறங்கிய வாழினால் ஆண்டகை துணித்து கடிது வீட்டினன் நடுவன் வந்து உயிர் கவர்ந்தான். நடுவன் யாரு? யமன். கூட்டுவன். அவனுக்கு பல பேர். கூட்டுவன்னா உடம்பை கூறுபடுத்துவன். உயிர் என்னென்ன என்ன செய்யுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூறுபடுத்துவன் கூட்டுவன் என்று பெயர். நடுவன்னா எதுவும் கரெக்டான இதில் நிற்கிறவர். அவர் தான் தர்ம. அதனால தான் அவர் பேர் தர்மன் என்று பேர். என்ன தர்மர்? யமதர்மன். அப்படி எதுலையுமே நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் அது பேர் அவருக்கு நடுவன் என்று பெயர். அப்படி அவர் வெட்டியதுமே இவர் எங்கே போனார்? யமலோகத்துக்கு சென்றார். யமன் வந்து அவருடைய உயிரை கவர்ந்து சென்றான்னு சொல்லி இந்த கதை முடியுது. அடுத்து நம்ம மகேந்திரம் செயல்படணும். நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இதுக்காக உள்ளம் நிறைந்து ஓடி சிறந்து இந்த கதை புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வாழ்வினை கழிந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி திருக்குறள் பாடி அடிமுறையை நிறைவு செய்ய அதிபனும் அகரமாகி அறிவனுமாகி அகரமாகி அகமாகி அரியனவாகி அயனனவாகி அரணனவாகி அவமேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநிலமீ எளியனும் வாழ எனது முனோடி வரவேணும்
மகவதியாகி மருகும்பலாரி மகிழ்கலி கூறும் வடிவோனே மகவதியாகி மருகும்பலாரி மகிழ்கலி கூறும் வடிவோனே மனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ்கதிர் காமம் உடையோனே ஜககனதே தகுதி மிதோடி திமியன ஆடும் மயிலோனே திருவடிவான பழமுதிர் சோலை மழை விசுமேவு பெருமாளே ஜககனதேகு தகுதி விதியோடி திமியன ஆடும் மயிலோனே திருமடிவான பழமுதிர் சோலை மழை மிசை மேவு பெருமாளே ஞான போது நெறி காட்டும் வெண்ணை பயில்வாயுமை கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாழ்வு தெரிவாழ்வு நமச்சிவாயுதேவன் நிலாய் மறுபடியும் திருமரபு நெடுவொளி தலைகமாதோ ஆறில் தடந்தோர் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கொள்கை கனியில் வாழ்க உட்படம் வாழ்க செவேல் ஏரி மணியை வாழ்க யானைதன் அணங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது வேக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது இருந்து வாழ்க நான்முறை அரங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரகணம் பார்வதீபதையே வேறுகளுக்கு சிற்றம்பலம் சிதையம்பலம் அரகணம் சொன்னீங்களா உங்களுக்கு பிறப்பு அறுக்கப்படும்